வள்ளியம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றி அம்மா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு பீமநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். தளபதி அம்மா பாடுறம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. விநாயகர் திருப்புகழ். தன தனன தான தன தனன தான தன தனன தான தனதான விடமடசு வேலை அமரர் படை சூளம் விசையன் விடு பாணம் எனவேதான் விழியும் மதிபார விதமும் உடை மாதர் வினையின் விளைவேதும் அறியாதே. கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி அரிதாய கையவனறிவீனன் இவனும் உயர் நீடு கழலினைகள் சேரருள்வாயே. இடையர் சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இதயம் மிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாமம் முறை கூற, கணபதிய நாமம் முறை கூற அடையலராவி வெறுவ அடி கூற சலும் அறியா அகல்வதே நாட சொல் எனவும் முடி சாட அறிவருளும் ஆணை முகவோனே, அறிவருளும் ஆணை முகவோனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. மிகச் சிறப்பு அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிகச் சிறப்புமா, மிக்க நன்றி. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் 447வது அமர்வினை மிக சிறப்பாக செய்து வருபவர், ஞான குழந்தைகளின் வழிகாட்டியாக திகழ்பவர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளராக இளைஞர்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காக திகழக்கூடியவர், மிக அற்புதமான 189வது வாரத்தை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரும் நமது தலைவர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிறந்த ஊடகவியலாளர், சிறந்த முருக பக்தர், 1160வது திருப்புகழ் பாடலை பாட வைக்கக்கூடிய பாடல் ஆசிரியர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். ஆன்மீகத்தை மிக அற்புதமாக இணையத்தில் சிறப்பாக நடத்தும் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முருகன் ஆலயங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் ஆன்மீக நண்பர் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா 1551 கோயில்களை காட்டிய முருகப்பெருமானாக திகழும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன்.
உலகின் தலை சிறந்த அடியார்களை கொண்ட வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மீண்டும் வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் திருப்போரூர் பீமநாதன் ஐயா அவர்கள் பெரிய புராணம் நாயன்மார்கள் வாழ்வியல் திருவருட்பா பற்றி எண்ணற்ற உபன்யாசம் செய்தவர். திருப்போரூர் கந்தசாமி கோயில் என்றால் திருப்போரூர் பீமநாதன் ஐயா அவர்களுடைய நினைவுதான் நமக்கு வருகின்றது. எங்கெல்லாம் கந்தர் பெருமானுடைய அலங்காரத்தை காண்கிறோமோ அங்கெல்லாம் நமது சிறப்பு விருந்தினர் பீமநாதன் ஐயாவுடைய சொற்பொழிவு நம் கண்முன்னே வந்து நமக்கு காட்சி தருகின்றது. மலரா நினைவு, விடாது வினை, ஞால நதி, முதுமரத்தாணி, களவு போகும் கடல் போன்ற சிறு கதைகளை எழுதியவர். சிந்தை கவரும் ஆன்மீக மின் மாத இதழ் ஆசிரியராக இருப்பவர். அருள்மிகு பெரிய புராணம் கட்டுரைகள் எழுதிய மாபெரும் கட்டுரையாளர், ஆசிரியர், சொற்பொழிவாளர், உபன்யாசகர் என்று பன்முகத்திறன் கொண்ட நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு திருப்போரூர் பீமநாதன் ஐயா அவர்களை அறம் பொருள் இன்பம் முருகன் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவனம் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடையினை தங்கள் வசம். நன்றி, வணக்கம். நல்லது. நான் பேசுறது உங்க எல்லாரும் நல்லா கேட்கறது இல்லையா? நல்லா கேக்குதுங்கய்யா. நல்லா சிறப்பு, நல்லது, நல்லா தெரியும். நல்லது, பரவாயில்ல. அம்மா சொன்ன மாதிரி ஒரு 40-50 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது 25ஆக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, அதை பத்தி நம்ம யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவர்கள் மாத்திரம்தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு கோயில்ல இருப்பதற்கான பிராப்தம் இருந்திருக்கலாம். ஆனா அது குறித்து நம்ம பெரிய சிந்தனைகள்ல வேண்டாம். சரி, நல்லது. நம்ம நேரடியாக உரைக்குள்ள போயிடலாம். ரொம்ப அழகாக வரவேற்புரை சொன்னவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த சத்சங்கத்திலே என்னை அழைத்த இந்த வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த உரைக்குள்ள போகலாம். பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா, பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, எல்லாம் வல்ல நாராயணரின் அருளாலே இந்த அருமையான வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திற்கு முன்பாக முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 189வது வாரமாக இது நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இதிலே நானும் மீண்டும் ஒரு முறை பங்கு பெறுவதிலே பெரும் மகிழ்ச்சியாகவும் முருகனின் அருளாகவும் நான் இதை கருதுகின்றேன். ஏன்னா சத்சங்கம் நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிற இந்த காலகட்டத்துல விடாமல் இதை செய்வதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்ற மாதிரி அதற்கான கிருபை நமக்கு முருகப்பெருமானிடமிருந்து தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இதை எல்லாருக்கும் சொல்லி இதுல ஈடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்வது போல குழந்தைகள் சிறியவர்கள் இதிலே முடிந்தவருக்கு வருவதற்கான வாய்ப்பை பெரியவர்களாக நாம தான் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும். அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். பேச்சிலே தலைப்பிருந்தால் கருத்திலே பிடிப்பிருக்கும். அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மட்டும்தான் மனதிலே நிறைவு இருக்கும். இது நான் எப்பொழுதும் சொல்லி துவங்கக்கூடிய ஒரு தத்துவம். அப்படியாக வரவேற்புரையில சொன்ன மாதிரி நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு அடுத்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஏறக்குறைய சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னன்னா அறம் பொருள் இன்பம் முருகன் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பாருங்க, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துல ஒரு சிறு மாற்றமாக அந்த வீடை எடுத்து விட்டு நான் முருகன் என்ற இடத்துல பொருத்தி அறமாக பார்க்க வேண்டும் என்றாலும் அது முருகனாக
தான் இருக்க முடியும். பொருளாக இருந்தாலும் அது முருகன் தான், இன்பமாக இருந்தாலும் அது முருகன் தான். நமக்கெல்லாம் உச்சகட்டமாக தேவைப்படுவது வீடு பேர் இல்லையா? அந்த வீடு பேராக இந்த கலியுகத்திலே கலியுக வரதனாக இருப்பது யார்? முருக கடவுள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நமக்கு என்ன தர முடியும்? நமக்கு மோட்சத்தை தர முடியும். அதனாலதான் வீடுங்கிற சொல்லை எடுத்துட்டு அங்க முருகன் என்ற சொல்லை நம்ம இங்கே இன்னைக்கு தலைப்பாக சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம எப்பொழுது உள்ள போகும்பொழுது தலைப்பினுடைய விளக்கம் பார்ப்பது நமது வழக்கம். அப்போ அறம், பொருள், இன்பம், முருகன், இந்த தலைப்பை நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி போன முறை நம்ம மனிதனும் வேண்டுதலும் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம் இல்லையா? அதை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே நாம் வேண்டுதல்களை வைக்க வேண்டும் என்றால் சில கடவுச்சொற்கள் வேணும் அப்படின்னு நம்ம போன முறை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கும் நாம் ஒரு அழகான ஒரு சாலையிலே செல்ல இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை என்னும் சாலையிலே மனம் என்னும் வண்டியின் மீது நாம் செல்ல இருக்கின்றோம். ஒரு வண்டி ஓட்டணும்னு வைங்களேன், நமக்கு என்ன அவசியம்? ஓட்டுநர் உரிமம் என்பது அவசியம் இல்லையா? லைசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த சாலையாகிய வாழ்க்கையிலே மனமாகிய வண்டியின் மீது நாம் செல்ல வேண்டும் என்றால் எந்தவித விபத்தும் இல்லாமல் போய் சேர வேண்டிய வீடு பேறு என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கும் ஓர் உரிமம் தேவைப்படுகிறது. அதற்கு உணர்வோர் உரிமம் என்று பொருள். எப்படி நம்ம இந்த ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வாங்கணும்னா போக்குவரத்து கழகத்திட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை போட்டு அவர் என்ன போட சொல்லுவார்? அங்க போனாக்க நம்ம 8 போட சொல்லுவார். நமக்கு என்ன தெரியும், இப்ப பல பேர் லஞ்சம் கொடுத்து அதெல்லாம் எல்லாம் பண்றார், நம்ம அது குறித்து பேச வேண்டாம். என்ன பண்ணணும்? நம்ம 8 போடணும் இல்லையா? நமக்கு என்ன தெரியும் லைசன்ஸ் வாங்கணும்னா. அது மாதிரி இந்த மனமாக வண்டியை நாம் பிரயோகம் வண்டி ஓட்டணும், இந்த மனதை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உணர்வோர் உரிமம் இருக்கு இல்லையா? அதை பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? இங்கேயும் ஒரு 8 போடணும். அந்த 8 என்னன்னு நான் சொல்ல போறேன். அப்போ இந்த 8 போட்டாதான் இதற்கு பின்பாக வரக்கூடிய இந்த சாலையிலே நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது பல கோயில்கள் இருக்கலாம், பல திருத்தலங்கள் இருக்கலாம், பல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் முருக பக்தர்களும் வாழ்ந்த பல ஊர்கள் திருத்தலங்கள் எல்லாம் இருந்து அங்க இருக்கக்கூடிய நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம் இல்லையா? அது மாதிரி இன்றும் நாம் எதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம்? கண்டர் அனுபூதி, அதை நாம் அடிப்படையாக கொண்டு இன்று அறம், பொருள், இன்பம், முருகன் அப்படிங்கிற தலைப்பை நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இது ஒரு 4ஆ பிரிச்சுக்கலாம் இந்த உபன்யாசத்தை. அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்ன, முருகன்னா என்ன, அதற்கு இருக்கக்கூடிய அடிப்படைகள் என்ன. கடைசியாக சுவாரஸ்யமான ஒரு சிறுகதை இருக்கிறது. இந்த கதையை, இந்த உபன்யாசமாகப்பட்டது அந்த சிறுகதைக்கு தான் எடுத்துன்னு போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவுல முருகன் வேற ஏதாவது ஒரு கதையை சொன்னார்னா நான் வேற ஒரு கதை சொல்லிடுவேன். அது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து நம்ம இந்த சத்சங்கத்திலே நாம் ஈடுபடுவோம். சரி, ரொம்ப விளக்கமா என்ன பண்ண இண்டெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்ண பார்க்க போறோம்னு அது நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிடங்களாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ அறம், பொருள், இன்பம், முருகன். அறம் என்றால் என்ன? அவ்வை பாட்டி சொல்லியிருக்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அதிலே தெரிஞ்சு போச்சு, அறம் செய்வது என்பது மனிதர்களுக்கு மிக 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 கடினமான ஒரு விஷயம் என்பதை அறிந்த அவ்வை பாட்டி என்ன சொன்னா? அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா. ரொம்ப கஷ்டம் அதை பண்றது. இப்போ அடிப்படையில பாருங்கோ, அறம் என்றால் பிரதானமாக அதுல 3 அங்கங்கள் இருக்கிறது. முதலாவது வினை, 2வது பண்பு, 3வது நோக்கம். நாம் அறம் செய்ய வேண்டும் என்றால் இந்த 3ம் நமக்கு அவசியம். வினைனா என்ன? விதி. வினைனா அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா? அது இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அறம் செய்ய வேணும்னாலே ஊழ்வினை அனுமதித்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அறமே செய்ய முடியும். அது வேற சமாச்சாரம். அந்த அறத்தை, ஊழ்வினையின் பால் நாம் அறத்தை செய்யும் பொழுது 3 அங்கங்கள் இருக்கிறது. என்னது? வினை, பண்பு, நோக்கம். வினைனா என்ன? இந்த சமூகமாக சேர்ந்து நாம் ஒரு விதிமுறையை வைத்திருப்போம். அந்த விதிமுறையை நாம் ஏற்றுக்கொள்ளும். எடுத்துக்காட்டிற்கு குடும்பமாக வாழ்வது என்பது ஒரு விதிமுறை. நம்ம குடும்பம் சமூகமா சேர்ந்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த விதியை ஏற்றுக்கொள்வது முதலாவது. 2வது பண்பு. அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது பண்புடன் நடத்த வேண்டும். எப்படி? நாம் போயிட்டு காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு, திருடி பொய் சொல்லி எல்லாரையும் கொலை பண்ணி பணத்தை சேர்த்து நம்ம காப்பாத்திடலாமா? பண்ணக்கூடாது. அப்போ அதிலே பண்பு இருக்க வேணும். பண்புன்னா என்ன? இந்த தன்னலத்திலே பொதுநலம் கடந்திருக்க வேண்டும். கடந்திருக்கு. இது 2வது. 3வது பங்கு நோக்கம். என்னது? இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருந்தாலும் நாம் இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்பதே குடும்பத்தோடு சேர்ந்து நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ அறம் என்றால் நாம் அறம் செய்ய வேண்டும் என்றால் வினை என்றால் என்ன, பண்பு என்றால் என்ன, நோக்கம் என்றால் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து அவ்வப்பொழுது சிந்தித்துக் கொண்டே இருந்தால்தான் அறம் செய்ய விரும்ப முடியும்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்க. அப்போ அறம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். 2வது பொருள். இதை நம்ம
இந்த ஆசிரம தர்மம்னு சொல்லி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இடத்துல இருந்த வழக்கம் அது. என்னன்னா 4ஆ பிரிச்சிருப்பா ஆசிரம தர்மத்தை. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது 4ஆக பிரித்திருப்பார்கள். பிரம்மச்சரியம்னா என்னது? இப்ப நம்மள்ட்ட நிறைய பேர் கண்டு வைங்களேன், கல்யாணம் ஆகாம இருப்பா இல்லையா, அவ எல்லாம் பிரம்மச்சாரி, பிரம்மச்சரியத்துல இருக்கா, அவள் பிரம்மச்சாரி இவன் அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா. பிரம்மச்சரியம் என்றால் அது அர்த்தம் கிடையாது. பிரம்மம் என்றால் பிரம்மன், அங்க ஆக்கும் கடவுளாக திகழக்கூடிய பிரம்மனா அல்ல, ஒருமையாக திகழக்கூடிய இறைவன், மெய். நம்ம நிறைய போன முறை கூட பார்த்திருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மெய்யை அடையக்கூடிய பாதையை தேர்வு செய்வது பிரம்மச்சரியம். வழியிலே நடப்பதற்கு நாம் தயாராகிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு என்ன பேரு? பிரம்மச்சரியம் என்று பெயர். அது நம்ம அறத்தோட வச்சுக்கலாம். அறம்னா என்ன? பிரம்மச்சரியம்னு வச்சுக்கலாம். இரண்டாவது பாருங்க, கிரகஸ்தம். என்னது? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கணவன் மனைவி குழந்தைகள் மாமனார் மாமியார் பெரியம்மா பெரியப்பா என்றெல்லாம் ஒரு குடும்பமாக உருவாகி அதிலே நாம் பொருள் ஈட்டி, அறம் பொருள் வருது பாருங்க சரியா, அறம் பொருள். இந்த கிரகத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம பொருளை ஈட்டுவோம். ஏன்? ஒரு குடும்பத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்ப என்ன எப்படி வேணா பண்ணிடலாமா? பொருள் ஈட்டிடலாமா? ஊருக்கு அஞ்சி சரியான முறையிலே நாம் பொருளை ஈட்ட வேண்டும். அப்ப அதுல என்ன பொருள் ஈட்டுறோம்னா நமக்கு என்ன அதுல கிடைக்க ஆரம்பிச்சிடும்? நமக்கு லாப நஷ்டம் இருக்கும், நமக்கு இன்ப துன்பங்கள் இருக்கும், பல அதுல நமக்கு இன்னல்கள் வந்து கொண்டு போய் கொண்டும் இருக்கும் இல்லையா. அதுதான் அந்த சம்சார கடல்னு நம்ம சொல்றோம். சுழற்சியில மாட்டிட்டு சுத்திட்டே இருப்போம். இரண்டாவது கிரகஸ்த வாழ்க்கை, இது இன்றளவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது மூன்றாவது வானப்பிரஸ்த நிலை. அதான் இந்த இடத்துல என்ன? இன்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வானப்பிரஸ்த நிலைனா என்ன? நான் என்ற எண்ணமும் எனது என்ற எண்ணமும் நம்ம இடத்திலே ஆழமாக இருக்கும் பொழுது மாயையிலிருந்து வெளியில வராம நம்ம மாட்டின்னு இருக்கோம். இது நமக்கு என்ன தெரிந்த ஒன்றுதான். அப்போ இன்பமாக எதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், நமக்கு இப்ப நான் எனது இருக்கு இல்லையா, அந்த எனதை விடக்கூடிய நிலைக்கு தான் என்ன பேரு? இன்ப நிலை என்று பேரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்பெல்லாம் யாரு சுவாமி வானப்பிரஸ்தத்துக்கு போறா? வானப்பிரஸ்தமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற இடத்துல இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நம்ம பிரம்மச்சாரியாக கல்வியை கற்கின்றோம், அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கையிலே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், தாத்தா பாட்டி ஆயாச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா நான் என்ற எண்ணம் இருக்கும். அப்ப எனது என்ற எண்ணம் பார்த்தேன்னா படிப்படியாக குறைந்து விடும். எடுத்துக்காட்டுக்கு சுகர் எல்லாம் இல்லாம நல்லபடியா இருக்க தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோங்க. என்ன நான் ஒரு தாத்தா நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை. நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், அங்க ஒரு லட்டு கொடுக்குறா. இப்ப நான் என்ற எண்ணம் இருக்குல்ல, எனதுன்னு அந்த லட்டு நான் என்ன பண்ணிடணும்? உடனே தின்னணும் இல்லையா. நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம என்ன நினைப்பேன்? என் பேரனுக்கு கொடுக்க வேண்டும், என் பேத்திக்கு கொடுக்க வேண்டும் என்று எனது என்ற எண்ணம் படிப்படியாக குறைந்து கடைசியா என்ன ஆகும்? சந்நியாச நிலையை அடைவோம். அப்ப வானப்பிரஸ்தம்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில இப்போ கிரகஸ்தனாக வாழ்ந்து இப்போ ரிட்டையர்டு பீப்புளா இருப்பா இல்லையா, அவளால நம்ம என்ன சொல்லலாம்? வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவாட்டி நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. இப்போ விடுறதா இல்ல ஆசை யாரையும், சன்னியாசியிலே விட மாட்டேங்கிறது. வானப்பிரஸ்த நிலை நம்ம என்ன சொல்றது இல்லையா. அப்ப மூன்றாவதாக இருக்கக்கூடிய இன்பம்னா என்ன? வானப்பிரஸ்த நிலை. எனது என்ற எண்ணத்தை விட 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 நமக்கு இன்பமாக அதிகமாக இருக்கும், அது இன்பம்னு சொல்லியிருக்கா. கடைசியாக இருப்பது சந்நியாச நிலை. என்னது? அத்வைத்தம். நாம் வேறு முருகன் வேறு என்று சிந்திக்காமல் உள்ளுக்குள்ளே முருகனை இதயம் லப்டப்னு துடிக்காது. எப்படி துடிக்கும்? முருகா குகா முருகா குகா அப்படின்னு உள்ளுக்குள்ளே துடிக்கிற விஷயம், நம்மளை அறியாமல் நான் என்ற எண்ணம் இல்லாமல் துடிக்கிற நிலைக்கு என்ன? சந்நியாச நிலை அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? முருக நிலை, முருகா என்று சொல்லுகின்றோம். அப்போ அறம், பொருள், இன்பம், முருகன், இந்த தலைப்புக்கான ஒரு எளிய விளக்கத்தை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த விளக்கத்தை நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நாம் உணர்வோர் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த உணர்வோர் உரிமத்தை எப்படி பெறுறது? அங்க போனா எனக்கு அந்த ஆர்டிஓல சொல்லிடுறா 8 போடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா இல்லையா. அப்போ நீ இந்த இடத்துல நம்ம என்ன 8 போடணும் என்னமா சொன்னேளே, எப்படி 8 போடுறதுன்னா பாருங்கோ. இதுதான் நம்ம தமிழ்ல அடிப்புல் மேய்வது நுனிப்புல் மேய்வது கேள்விப்பட்டிருப்போம். அடிப்புல் மேய்வது கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் பாருங்க, அடிப்புல் மேய்வது என்னன்னு பாருங்க. சிரவண ஹிச்சா, என் கூட பார்த்துட்டே வாங்க அப்படியே. சிரவண ஹிச்சா, சிரவணம், கிரகணம், தாரணம், ஊகாபோகத்துல 2, தர்க்கம் நிதர்க்கம், அர்த்த ஞானம், தத்துவ ஞானம். என்ன சுவாமி ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற தமிழ்ல சொல்றாங்க உங்களுக்காக ஒரு முறை பாருங்க. இதே மாதிரி 8 உணர்வோடு உரிமம் பெறுவதற்கு நாம் என்ன 8 போடணும்? கேள்வி அவா, கேட்டல், கவனித்தல், நிறுத்துதல், இயல்பாய்வு, இயற்பகை ஆய்வு, புரிதல், உணர்தல் அப்படின்னு 8 படிநிலைகள்ல
இந்த பூமியில ஒரு விந்தாகப்பட்டது உண்டாக வேண்டும் என்றால் 7 படிநிலைகளை கடந்து 8வது நிலையிலே உண்டாகுகிறது அப்படின்னு சைவம் சொல்றது இல்லையா? அது போல நாம் ஒரே ஒரு செய்தியை உள்வாங்க வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றால், அந்த செய்தியாகப்பட்டது நம்ம காதுக்குள்ள போய் கடைசியா என்ன பண்ணும்? 8வது நிலையிலே உணர்கின்றோம். எப்படின்னு பாருங்க. எடுத்த உடனே கேள்வி அவா, அதாவது ஸ்ரவணகிச்சா அப்படிங்கிற. இப்போ நிறைய பேர் இங்க சத்சங்கத்தில் ஈடுபட்டிருப்போம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இதை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும்தான். என்ன சுவாமி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன், திருப்பி கேட்கறதுக்கு ஆசைப்படணும்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நாம் ஆசையை துறக்க வேண்டும் என்றால், நமக்கு துறக்க வேண்டும் என்ற ஆசையை பற்றினால் மட்டும்தான் விட முடியும் இல்லையா? இல்ல நம்மளால வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல உணர்வு உரிமத்துல முதலாவது என்ன? நான் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற கேள்வி அவா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம்? இங்க கேட்கவாது வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஆசை மட்டும் இருந்துட்டா போருமா? இப்ப இந்த 27 பேர் தவிர சில பேருக்கு ஆசைகள்லாம் இருந்திருக்கலாம். இப்ப அவெல்லாம் உள்ள இருக்காளா? இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? அவளால கேட்க முடியாது. அப்போ இந்த ஆசை இருந்து இரண்டாவது என்னது? அதை நாம் கேட்க வேண்டும். ஏன்? கற்றலின் கேட்டல் நன்று. நம்ம தமிழ் மரபுது, இன்னும் ரொம்பலாம் யோசிக்க மாட்டான், போயிட்டு கேட்கறது பத்தி நிறைய பேசியிருக்கேன். அப்ப முதலாவது என்ன? கேள்வி அவா, கேட்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும் நமக்கு. அதை கேட்ட உடனே ஆசை வந்த உடனே பேசுறது என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள போகும். கேட்டா மட்டும் போருமா? இப்ப கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாராவது உங்க ஆத்துல பக்கத்துல தண்ணி கொண்டு வா, காப்பி கொண்டு வா அப்படின்னு கேட்பா. நீங்க அதை கவனிச்சா மட்டும்தான் எழுந்து போய் என்ன பண்ணுவேள்? அதை செயலாக செய்வேள். இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்க பாட்டு உட்காந்து கேட்டு இருப்பேள் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நாம் ஆசை கொண்டு கேட்டு, மூன்றாவது நிலையாக கிரகணம் என்று சொல்றோம் இல்லையா? கவனித்தல். உள்ள கவனிக்கணும், உள்ளுக்குள்ள அதை உள் வாங்க வேண்டும். உள் வாங்கினா தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படிநிலைக்கு தள்ள முடியும். இது 3. சரி, இன்னைக்கு நம்ம நல்ல விஷயம் திருப்புகழத்தை கேட்டுட்டோம். இன்னைக்கு கேட்டுட்டு ராத்திரி தூங்கி எழுந்து நாளைக்கு மறந்து போயிட்டோம்னா திருப்பி என்ன பண்ணணும்? கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு ஆசை இருக்கும், கேட்போம், கவனிப்போம், மறந்து போயிடுவோம். இப்படியாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டோம்னா தோசையை பிரட்டியே போடலாம், காந்தி போயிடும் இல்லையா? அதை அப்பப்போ பிரட்டி போட்டுக்கிட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போனாதானே நம்ம சாப்பிட முடியும். அது போல 4வது நிலை என்ன? உள் நிறுத்துதல், தாரணம் அப்படின்னு பேரு. அப்போ ஆசை வரணும், கேட்கணும், உள் வாங்கணும், உள்ளே நிறுத்த வேண்டும். அதை 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ 10 நாளைக்கோ நியாயப்படி வாழ்நாள் முழுக்க நிறுத்தணும். குறைந்தபட்சம் நாம் நினைவாது வைத்திருக்க வேண்டும். 4வது நிலை என்ன? உள் நிறுத்துதல். 5வது பாருங்க, 5ம் 6ம் நம்ம பாரத பூமியில சொன்ன மாதிரி வேற எங்கேயுமே சொல்லியிருக்க முடியாது. தர்க்க நிதர்க்க ஆய்வு, அதாவது இயல்பாய்வு, இயற்பகை ஆய்வு. 5வது என்ன? இயல்பாய்வு. ஆய்வுனா என்ன? இப்ப உள்ளெல்லாம் வாங்கி நிறுத்திட்டோம், அதை அப்படியே நம்ம உள்ள அப்படி பின்பற்ற ஆரம்பிச்சிடலாமா? அதை ஆய்வு செய்ய வேண்டும். அது என்ன இயல்பான ஆய்வு? என்ன? நமக்கு பஞ்ச புலன்கள், 5 இருக்கு இல்லையா? ஞானேந்திரியன்னு சொல்றோமே, அதன் வாயிலாகத்தானே உள்ள எல்லாத்தையும் போடுறோம். கேட்டது மட்டும் இல்லாம பாக்குறோம், நுகர்றோம், சாப்பிடுறோம், உணர்றோம், இதெல்லாம் பண்றோம் இல்லையா? இதன் வாயிலாக உள்ள அந்தக்கரண பிரயோகம். நம்ம அதெல்லாம் விழாவரியா போன முறை பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படி உள்ள அந்த இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய கருவிகளை வைத்து உள்ளே பெற்ற அந்த கேள்வி செல்வத்தை நம்ம ஆராய வேண்டும். என்னது? 5வது நிலை. அது இயல்பாக ஆய்வது. 6வது பாருங்க, இயற்பகை ஆய்வு, இல்லாஜிக்கல் ரீசனிங். என்ன சுவாமி லாஜிக்கல் ரீசனிங் தெரியும், என்னது? இயல்பாக 0s and 1s அதை வைத்துக் கொண்டு ஆங்கிலத்துல சொல்லுவா இல்லையா? லாஜிக். இது A+B = C, இப்படி செய்தால் இது நடக்கும் என்பது என்னது? அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம் நம்ம, இயல்பாக வரக்கூடியது. ஆனால் இங்க என்ன சொல்றா? இயற்பகை என்றால் நம் கற்பனா சக்திக்கு அப்பாற்பட்ட செய்திகளையும் நாம் உள்வாங்குவோம். நமக்கு 5 புலப்படாத செய்திகளையும் உள்வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அது மாதிரியான செய்திகளை உள்வாங்கும் பொழுது, புலப்படாத பொழுதும் சில விஷயங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது. என்ன சுவாமி என் கண்ணிலேயே படலை, இதெல்லாம் போய் நான் சிந்திக்க வேண்டுமா? ஏதோ சுவாமி இருக்கிறதுன்னு சொல்றாளே, நல்ல விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாளே, இதெல்லாம் உண்மையா? சில இளம் பிராயத்து மக்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஒரே என்னென்னமோ பேசிட்டு ஆன்மீகம்னு உட்கார்ந்து ஏதோ பக்திங்கிற இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புலப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாமா? அதற்குதான் என்னது? இல்லாஜிக்கல் இயற்பகை ஆய்வு நாம் செய்ய வேண்டும். ஒரு செய்தியை கேட்ட உடனே இப்படி பண்ணாதான் ஆசை இருந்து கேட்டு கவனித்து உள்நிறுத்தி அதை இயல்பாக ஆய்வு செய்து இயற்பகையாக ஆய்வு செய்த பிறகுதான் அந்த செய்தியாகப்பட்டது நமக்கு புரிய துவங்குகிறது. பாருங்க, ஏதோ ஒண்ணு சொன்ன உடனே புரிஞ்சுது அப்படின்னு என்ன சொல்லிட்டோம் நம்ம? இந்த 6 படிநிலைகள் தாண்டி புரிஞ்சுதுன்னு சொல்லல. எடுத்த பண்ணவே அந்த பேச்சை அப்ப இதுக்கு மேல கேட்க எனக்கு ஆசை இல்லை,
அப்படின்னு என்ன சொல்லுவோம்? யாராவது சொன்னா ரொம்ப தான் புரியுது சாமி நீங்க சொல்றது, ஆஹா எவ்வளவு ஜோரா இருக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? டபக்குன்னு அவர் சொல்லுவதை வெட்டி விடுவோம். அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 6 படிநிலைகளை தாண்டி 7வதாக நாம் அந்த புரிதல் என்ற உணர்வை பெறும் பொழுது, அந்த புரிதல் நிறைவு பெறும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? உணர்வோர் உரிமத்தை பெறுகிறோம். அந்த 8வது நிலைதான் தத்துவ ஞானம், அதாவது உணர்தல். ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என்றால் நாம் வேறு தகவல் வேறு என்று பிரியாமல் உள்ள, எடுத்துக்காட்டுக்கு முருகன்ற சொல்லை நம்ம எல்லாம் உள்வாங்கிய காரணத்தினாலே, நாம் முருகனை உணர்ந்த காரணத்தினாலே தான் இந்த சத்சங்கத்திலே இன்று வந்து ஈடுபட்டு இருக்கிறோம். அப்ப நாம் வேறு முருகன் வேறு என்ற எண்ணத்தை பிரிக்க முடியாத நிலை இருக்கு இல்லையா? அதை உள்வாங்கி இருக்கோம்ல, உணர்ந்திருக்கோம் இல்லையா? இது போல நாம் ஒழுக்கத்தையும் உள்வாங்க வேண்டும், அந்த தர்மத்தையும் உள்வாங்க வேண்டும், சத்தியத்தையும் உள்வாங்க வேண்டும். அதையெல்லாம் நாம் உள்வாங்கி அந்த 8வது நிலை வரைக்கும் சும்மா முருகா முருகான்னு நம்ம சொல்லிட்டு தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அப்போ உணர்வது என்பது இறைவன் குறித்த சிந்தனை மாத்திரம் அல்லாமல், அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அறம் செய்ய வேண்டும் முருகனை வைத்துக் கொண்டு, நாம் பொருள் ஈட்ட வேண்டும் முருகனை வைத்துக் கொண்டு, நாம் இன்பமாக இருக்க வேண்டும் முருகனை வைத்துக் கொண்டு, நாம் முருகனை அடைய வேண்டும் முருகனை வைத்துக் கொண்டு. இதுதான். அப்ப இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால், இந்த அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம பெற வேண்டும் என்றால், இந்த ஓட்டுநர் உரிமத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோமா? இந்த உணர்வோர் உரிமத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? அப்ப என்ன பண்ணணும்? பர்சுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கும் நமக்கு? இந்த இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம் மனதை நாம் உள்ளே பார்க்க வேண்டும். நம் இடத்திலே உணர்வோர் உரிமம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை முன்னாடி போய் என்ன பண்ணணும்? அதை நம்ம வாங்கிக்கணும். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு, அதான் நினைவுன்னு சொல்றோம். அப்ப நினைவு நமக்கு குறைய குறைய இதை நம்ம லைசன்ஸை வந்து என்ன பண்ணணும்? ரெனியூ பண்ணிட்டே இருக்கும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம இதை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்கள் அனைவருக்கும் இந்த சத்சங்கத்திலே என்ன வழங்கப்படுகிறது? உணர்வோர் உரிமம் அடுத்த 2 மணி நேரத்திற்கு வழங்கப்படுகிறது. நீங்க என்ன பண்ணிடுவேன்? இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் நாம் உள்ள என்ன பண்ணுவோம்? மிகவும் அழகாக உணரப் போகின்றோம். நமக்கு இப்ப உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தலைப்புக்கு உள்ள போக போறோம். முதலாவது என்ன? நமக்கு அறம், கந்தர் அனுபூதின்னு சொன்னோம் இல்லையா? இந்த உச்சக்கட்ட இந்த மொத்த சத்சங்கம் எதை சார்ந்து இருக்கிறது? அந்த சாலை எந்த சாலை? எது? கந்தர் அனுபூதி சாலை. இப்போ அனுபூதினா என்னன்னு பாருங்க, தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு அருணகிரிநாதர் அருளிய அனுபூதி. அணு என்றால் என்ன, பூதி என்றால் என்ன? ஏன்னா நம்ம அடிப்படை புரிஞ்சுக்கணும், சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது. இப்ப அனுபூதினா என்னன்னு பாருங்க. அணு என்றால் தொடர்ந்து இருப்பது என்று பொருள், தொடர்ச்சியாக இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பூதி என்றால் நிறைவு என்று பொருள். அப்ப தொடர்ச்சியாக நிறைவுடன் இருக்கக்கூடிய ஆத்ம நிலை, ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய நிலைக்கு என்ன பேரு? அனுபூதி என்று பெயர். நான் இந்த உரையை துவங்கும் போது சொன்னேன். என்ன சொன்ன நானு? நமக்கு வாழ்விலே நிறைவு வேண்டும் என்றால் நமக்கு மனதிலே நோக்கம் இருக்கணும். அப்ப நம்முடைய உச்சகட்ட நோக்கம் என்ன? நிறைவுடன் இருப்பது. அந்த நிறைவை பெற வேண்டும் என்றால் கந்தர் அனுபூதியை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல அறத்தை சார்ந்து முதல் கந்தர் நிறைய இருக்கு, கோர்வையா 4. எதுக்கு? அறத்திற்கு 1, பொருளுக்கு 1, இன்பத்திற்கு 1, முருகனுக்கு 1. முதலாவதாக இருக்கக்கூடிய அனுபூதி என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த ஆத்ம ஞான நிலையை நாம் இப்பொழுது ஒரு தேனாக நாக்கில விட்டு பார்க்க போறோம். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இந்த பாட்டு நமக்கு என்ன தெரியும்? பல முறை கேள்விப்பட்டிருப்போம். இதற்கும் அறத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ செம்மான் மகளை திருடும் திருடன், என்ன சுவாமி? முருகப்பெருமான் நமக்கெல்லாம் மோட்சத்தை தரப்போகின்றார் என்று சொன்னாக்க, அருணகிரிநாதர் என்ன சொல்லிவிட்டார்? முருகனை திருடன் என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் தூக்கி என்ன ஒரு இடத்துல போட்டு அடைச்சு விடலாம? திருடன் என்று என்ன பண்ணணும்? நாம ஒரு சிறையில் போட்டு அடைக்க வேண்டும். எந்த சிறையில் போட்டு முருகனை அடைக்கலாம்? நமக்கெல்லாம் மனம் என்று ஒரு பெரும் சிறை இருக்கிறது. முருகாடி எங்கேயும் வெளில போயிடாதப்பா, என் மனதிற்குள்ளேயே என் மனச்சிறைக்குள்ளேயே நான் அவனை வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அப்படி இதுல இருந்து நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, இப்போ செம்மான் மகளை திருடும் திருடன்னு ஏன் சொன்னார்? முருகப்பெருமான பார்த்து திருடன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வள்ளியை தான் சொல்ற. செம்மான் மகள்னா யாரு? நம்ம வள்ளியைத்தான் சொல்றோம். இப்போ வள்ளியை திருடிய காரணம் என்ன? அப்போ முருகனுக்கும் வள்ளிக்குமான திருமணம் ஏன் நடக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு என்ன தெரியும்? முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து ஜுவாலையாக, அக்னி ஜுவாலையாக தோன்றியவர். அதுக்கப்புறம் 6ஆ பிரிஞ்சது. திருப்பி அதை கார்த்திகை பெண்கள் வளர்த்தா, திருப்பி பார்வதி அம்மையார் வந்து அதை சேர்த்து, இதெல்லாம் நம்ம 6 முகமாக மாறியது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றியவர்
முருகப்பெருமான் அப்படின்னு நமக்கு சாஸ்திர புராணங்கள் சொல்லுகிறது. அது பாருங்க, அப்பயே மேட்ரிமோனியல் மேட்ச் பார்த்திருக்கா பாருங்க. அப்பயே எப்படி பாருங்க, இந்த பக்கம் ஒரு சமயம் பெருமாள் என்ன பண்றார், ஆதிசேஷனுக்கு மேல படுத்துட்டு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தான் கண்ணை திறந்துட்டு பார்க்கணும், சுவாமிகள் எல்லாம் கண்ணை திறந்துட்டு பார்க்கணும். ஐம்புலங்கள் வேண்டுமா, அதெல்லாம் இல்லையே. அப்போ கண்களை மூடிக்கொண்டு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமாள். நாராயணர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பார் இல்லையா, பாம்பு படுக்கை, அவர் என்ன பண்றாராம், பயங்கரமாக எடை கூடிண்டே போறாராம். அந்த அளவுக்கு யாரு, பெருமாளுடைய எடை கூடிண்டே போறது பயங்கரமா. பார்த்தா ஆதிசேஷன் கேட்கிறாராம், என்ன சுவாமி ஏதாவது சாப்பிட்டு இருக்கல, என்ன உங்க எடை தூக்கி அதிகமாயிட்டே போறது, என்னால தாங்கவே முடியல அப்படின்னாரு. அப்ப பாருங்க, அப்போ பெருமாள் சொல்றார், நாராயணர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லடா, நான் இப்போ சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், அதிலே மெய் மறந்து எனது எடை கூடிண்டே போறது, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஆதிசேஷன் கேட்டாரா, நானும் பார்க்க வேண்டாமா, நீங்க மட்டும் அதை பார்த்தால் போருமான்னு பேசிட்டு இருக்கும் பொழுது பெருமாள் உச்சக்கட்ட ஆனந்த நிலையை அடைகின்றார். அப்பொழுது அவருக்கு கண்ணில் இருந்து இரண்டு சொட்டுகள் ஆனந்த கண்ணீர் வருகிறது. அப்பாதான் வேற யாரும் இல்ல, அமுதவல்லியும் சுந்தரவல்லியும். இப்ப பாருங்க, இது 2 பேரைத்தான் முருகன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப என்னது, இங்கேயும் கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன், இங்கேயும் கண்ணிலிருந்து தோன்றியதான் யாரு, பெருமாளுடைய கண்ணில் இருந்து 2 சொட்டு நீரிலிருந்து தோன்றியவர் தான் யாரு, அமுதவல்லியும் சுந்தரவல்லியும். நம்ம அமுதவல்லியோட புராணத்தெல்லாம் உள்ள போறது இல்ல, நம்ம தெய்வானுடைய புராணத்துக்குள்ள போறது இல்லை. ஏன்னா இங்க செம்மான் மகளை பத்தி தான் அருணகிரிதாஸ் சொல்லியிருக்காரு. அப்ப அவளைதான் முருகப்பெருமான் திருட போறார். நமக்கு அதெல்லாம் திருட்டனுடைய புராணங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுல ஒளிந்திருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த புராணத்துல அந்த பெண்ணாகப்பட்டவள் சுந்தரவள்ளி கீழே வந்துருவா, என்ன பண்ணுவா, இங்க தபஸ் பண்ணுவா, தவம் இருப்பாள். அப்பொழுது ஒரு முனிவரின் பார்வையாகப்பட்டது ஒரு மானின் மீது படும். அப்போ இங்க தவம் பண்ணக்கூடிய இந்த சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் அங்கே கருவாக தோன்றி விடுவாள். அதெல்லாம் நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அதுல மிக முக்கியமானது, அந்த மான் வள்ளியை பெற்றெடுப்பாள் இல்லையா. அந்த மான் பார்த்த உடனே என்ன நினைக்கும், ஐயோ இது என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த மான் மகாலட்சுமி தான் மானாக வந்திருப்பாள், போயிடும், அந்த மான் போயிடும். அப்போ அந்த இடத்துல அந்த வேடுவ தலைவன் வருகின்றான். அவன் அவனுக்கு ரொம்ப நாளா என்ன இல்ல, ஆண் குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தையே இல்ல. சிவபெருமான்கிட்ட பல ஆண்டுகளாக கேட்டு பார்த்தா அந்த வள்ளிக்கிழங்கு எடுத்த இடத்திலே ஒரு பெண் குழந்தை கிடந்தது. அந்த பெண் குழந்தை எடுத்து கொண்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்த உடனே மனைவி வள்ளி என்று பெயர் வைத்தார் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வள்ளிக்கு ஏன் வள்ளின்னு பேர் வந்ததுன்னு. ஆனா பாருங்க, பெரியவாள்லாம் வள்ளின்னு அப்படி அதை ஒத்துக்கல. வள்ளிக்கிழங்கு எடுக்கக்கூடிய இடத்திலே குழந்தை பெற்ற காரணத்தினாலே வள்ளி இல்லையா. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணவனுடைய பெயர் பொன்னன்னு வைங்கோன, அவருடைய மனைவிக்கு என்ன பெயர், பொன்னி என்று பெயர். இப்போ அண்ணன்னு வைங்கோன, அப்ப அவருடைய மனைவிக்கு என்ன பெயர், அண்ணி என்று பெயர். அப்போ ஒருவேளை இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, இந்த பெண்ணுக்கு வள்ளி என்று பெயர் வைத்த இந்த மனைவிக்கு, மனைவி தானே இது, வள்ளி என்று பெயர் பெற்றிருப்பாளானால் அவருடைய கணவனுடைய பெயர் என்னவாக இருந்திருக்கும், முருகனுடைய பெயர் என்ன, வள்ளல். வள்ளலின் மனைவி வள்ளி என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே அவளுக்கு என்னென்ன பேர் வந்தது, வள்ளி என்று பெயர் வந்ததை தவிர அங்க வள்ளிக்கிழங்கு எடுத்த காரணத்தினால மட்டும் அது வள்ளின்னு பேர் வரல. நம்ம சூட்சமங்கள் பாருங்க, ஒண்ணும் இங்க ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போனார், காப்பாத்தினார். இதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு நம்ம தெரியும். அதுக்கப்புறமா அந்த பெண் வளர்ந்து வந்துட்டு 12 வயசு ஆன உடனே என்ன பண்ண, ஒரு பயிரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த வேடுவ தலைவன் விட்டுட்டு போனான். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே வெட்டி டக்குன்னு உள்ள வரேன், ஏன்னா நமக்கு நேரம் அடுத்தது கம்மியாக இருக்கிறது. இன்னும் அடுத்த ஏறக்குறைய 3-4 பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வெட்டிட்டு உள்ள வர, ரொம்ப உள்ள போல. அப்போ இந்த பார்த்துக்கணும்னு, பயிரை பார்த்துக்கணும்னு அமர்ந்திருக்கா. அப்பதான் முருகப்பெருமான் திருட வருகின்றார். ஏன்னா காவல் 5 காவலர்கள் இருப்பா, அவ அப்பா இருப்பா, அதெல்லாம் காவல் போட்டிருப்பா. அதை தாண்டிதான் அவர் திருட வருவார். இதுல சூட்சமம் பாருங்க, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நமக்காகவே இதை பெரிய பெரிய உபன்யாசங்களிலே சொல்லி இருக்கிறார். என்னவா, அந்த ஒரு பயிர் வளர்ந்திருக்கு இல்லையா, அதை பார்த்து கொள்வதற்காகத்தான் அங்கே வள்ளியாகப்பட்டவள் வந்தா இல்லையா, முருகப்பெருமான் அபகரித்து செல்வதற்காக. என்னன்னு பாருங்கோ, பெரும் கானகம், பெரும் காடு இருக்கிறது. அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும்னு வைங்களேன், முன்னாடி சில தேவையில்லாத மரங்களையும் செடிகளையும் அகற்றிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும் கல்லை உடைத்து அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்து அந்த மண்ணை கொஞ்சம் பதப்படுத்தி அதிலே அந்த விதையை விதைத்து அதற்கு நீரை விட்டு பொறுமையாக அந்த பயிராகப்பட்டது வளர்ந்து வரும் பொழுது அதை காகங்கள் பல 6 வகையான
பறவைகள்லாம் வந்து தாக்க வரும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுவா, கவன்னு சொல்லுவா, உண்டிகோல்னு சொல்லுவா, கவன். அதிலே கல்லை வைத்து டபக்கு டபக்குன்னு துரத்தி அதை காப்பாற்றி அந்த பயிரை என்ன பண்ணணும், பலனாக எடுத்து அறுவடை பண்ணணும். இப்படிங்கிறது ஒரு பயிரினுடைய அழகாக லைஃப் சைக்கிள்னு ஆங்கிலத்துல சொல்லுவா இல்லையா? அது மாதிரி அதனுடைய வரலாறு. இதற்கும் முருகனுக்கும் வள்ளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த இடத்திலே அந்த பயிராகப்பட்டது ஜீவாத்மா என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெரும் காடுன்னு சொன்னால அதுதான் ஆணவம். ஆணவம் என்னும் காட்டை அழித்து இங்க மனமாகப்பட்டது கல்லாக இருக்கிறது. அதை உடைத்தால் உள்ளே வந்து மௌனம் என்ற விதை இருக்கிறது. அந்த விதையை எடுத்து அந்த நம்மள்ட்ட கருணை என்ற மண்ணிலை தோண்டி இந்த மௌனத்தை அதன் உள்ளே விதைத்து நம்மிடத்திலே அன்பு இருக்கிறது இல்லையா, அந்த அன்பை நீராக விட்டு அது அழகாக வளர்ந்து வருகிறது இல்லையா. அந்த ஜீவாத்மா என்ன பண்றது, மேலே இருக்கக்கூடிய முருகனை அடைய வேண்டும் என்று வளர்ந்து வருகிறது. மேல மேல வர 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 முருகன் வராமல் இருப்பாரா? முருகன் வரும்போது என்ன ஆகும்? நம்ம கலியுகத்துல வாழ்றோம். காம குரோத லோப மோக மத மாச்சரியன்னு சொல்லி 6 வகையான காகங்கள் வந்து என்ன பண்ணும், இந்த பயிரை உண்பதற்காக வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், உண்டிகோல், அந்த உண்டிகோல பக்தி என்ற உண்டிகோலை கையில் பற்றியபடி அந்த சின்ன கல்லை வச்சு அந்த 6 பறவைகளையும் அடிக்கணும்னு வைங்கோ. அந்த ஒற்றை கல் இருக்கிறது இல்லையா, அந்த ஒற்றை கல் தான் என்ன, முருகனின் திருநாமங்கள். முருகா என்ற சொல்லை சொல்லி என்ன பண்ணணும், அந்த 6 டபக்கு டபக்கு டபக்குன்னு அடிச்சு துரத்தின்றே இருக்கணும். நம்ம இடத்துல வர விடாம என்ன பண்ணணும், அவ்வப்பொழுது இதை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இதை மட்டும் பண்ணிட்டா அறுவடை பண்ணிட முடியுமா? இப்ப இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? யாரு இந்த வள்ளியை வந்து இவ்வளவு பேர் பாதுகாத்துன்னு இருக்கால, எப்படி ஏன் திருடுறாரு? ஏன் அந்த காவலர்கள்லாம் இருக்கா இல்லையா, இந்த ஜீவாத்மாவை இந்த ஆன்மாவை விட்டு செல்லாமல் இருப்பதற்கு 5 புலன்கள் அங்க என்ன பண்ணும், அழுத்தி பிடிக்கும், விடாது, போக விடாது, இரு அப்படின்னு என்ன பண்ற, அந்த இடத்துல சுத்தி நின்றுட்டு இருப்பா. அடுத்து தந்தை இருக்காரு இல்லையா, வள்ளியோட தந்தை, அவர்தான் மனம். அப்போ இந்த ஆன்மாவாகப்பட்டது இத்தனை படிநிலைகளை தாண்டி வந்தாலும் இந்த 5 புலன்ல இருந்தும் இந்த மனசுல இருந்தும் நம்மை எல்லாம் காப்பாற்ற முடியும் என்றால் முருகன் ஒருவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்போ இந்த 5 புலன் கிட்ட இருந்தும் மனசு கிட்ட இருந்தும் இந்த ஆன்மாவை முருகன் தான் திருடி ஆகணும். வேற வழி இல்லை. நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் திருடி ஆகணும். அப்போ ஒரே ஒரு சொல் பாருங்கோ, செம்மான் மகளை திருடும் திருடன். இப்ப தெரியாதா இந்த இடத்துல முருகப்பெருமானை ஏன் வந்து அருணகிரிநாதர் திருடன் என்று சொல்லுகின்றார் பார்த்தேல? அப்போ நம்ம ஆன்மாவா அவர் திருடி ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அழுத்தி புடிச்சு வச்சுட்டு இருக்கோம், உள்ள வெளில விடாம. அடுத்தது பாருங்கோ, பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இதுக்கும் அறத்திற்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றேன். அடுத்தது பெம்மான் முருகன் பிறவான் இரவான். நமக்கு தெரியும் இருக்கிறதுல இருக்கக்கூடிய பெருமாள் அவன் தான். அவனுக்கு பிறப்பும் கிடையாது, ஆதியும் அந்தமும் மற்ற முருகப்பெருமானுடைய புகழை சொல்லுகின்றார். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்போ நம்ம அறம் செய்ய வேண்டும் என்றால் நான் முன்பு சொன்னது போலவே வினை பண்பு நோக்கம் இதையெல்லாம் நாம் உள்வாங்க வேண்டும் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும், முன்னாடி மனதை சும்மா இருக்க தெரிஞ்சுக்கணும். சொல்லற சும்மா இரு நம்ம விடாவரியா 2-3 முறை பார்த்திருக்கிறோம், அது உள்ள போறது இல்லை. அப்போ சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறதா என்னது, நான் முன்பு சொன்னது போலவே வினை பண்பு நோக்கம் என்ற 3ஐயும் உள்ளடக்கிதான் எது, இந்த சும்மா இருத்தல். மனதை சஞ்சலப்படாமல் பார்த்துக்கிறதா என்னது, அறம். அப்ப அறம் செய்ய வேண்டும் என்றால் முதல் அடிப்படையாக திகழ்வது எது, சும்மா இருக்கணும். சஞ்சலம் இல்லாமல் இருந்தா தான், பெரும் ஆசைகள் நம்மகிட்ட இல்லாம இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அறம் செய்ய முயற்சி செய்யவாது முடியும். அப்படி இருக்கக்கூடிய முருகா, என்னை அறம் செய்வதற்கு எப்படி நீ வந்து வள்ளியை திருடிந்து போனியோ அது மாதிரி என்னுடைய ஆன்மாவையும் திருடி கொண்டு போயிடு. அப்ப அவர் வந்து திருடிந்து போகணும் அப்படின்னா நாம் அறம் செய்திருக்க வேண்டும். சும்மா உட்காந்துன்னு முருகா முருகான்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண மாட்டார், அந்த ஆக்ஷன் போயிட மாட்டார். நாம் அந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி தவம் பண்ணி அவ்வளவு அழகாக வந்து அந்த இடத்துல இருந்தாலும் அது மாதிரி நாமும் இருக்க வேண்டும். அப்படிங்கிற அறம் எப்படி செய்யணுங்கிறத பாடல் சொல்றது, இந்த பாடல் சொல்றது. 2வது பாருங்க. இப்ப அடுத்து எங்க போறோம் நம்ம, பொருள் குறித்த ஒரு அழகான பாடல் இது. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அடுவாருங்கோ, பொது புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே அப்படின்னு 2வது பாடல் நம்ம என்ன இப்ப பார்க்க போறது பொருள் குறித்து. இப்ப நம்ம அறம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பொருள்கிட்ட வந்திருக்கும். இப்ப பொருள்னா நான் முன்னாடியே சொன்னேன், கிரகஸ்த நிலை அப்படின்னு சொன்னேன். நமக்கு என்னது, நமக்கு நிறைய பொருள்கள்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும். லாப நட்சத்திரம் உள்ள பூந்து வெளில வருவோம், அதெல்லாம் கிடைத்துட்டே இருக்கணும். 2வது பாருங்க, எப்படியா
இது எப்படி நம்ம படிக்கணும்? நம்ம இந்த 2 வரிகளையும் மேல கீழே மாத்தி போட்டு படிக்கணும். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குண பஞ்சரனே முருகன் குகன் குமரன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா. என்ன மாதிரியான அருளை கேட்கின்றார்? என்ன சுவாமி, பொருளை பத்தி பேச வந்துட்டு அருள்னு சொல்றேளே அப்படின்னா அதுல விழுந்து சூக்ஷம் என்னன்னு பாருங்க. பொறு புங்கவரும் அப்படின்னா என்ன? மேல அமரர்கள் தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, தேவர்கள்லாம் எப்பொழுது முருகப்பெருமான அழைப்பா தெரியுமா? ஏதாவது ஒரு அசுரன் வரும்பொழுது மட்டும்தான் என்ன பண்ணுவாளாம், முருகா. ஏன்னா யாரு போர்க்கடவுள், யாரு கையில் வேலை வைத்துக் கொண்டு அந்த எல்லா அசுரர்களையும் வதம் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர் யார்? முருகப்பெருமான். அப்போ தேவர்கள் அனைவரும் எப்பொழுதெல்லாம் அசுர குலத்தின் வாயிலாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ அப்ப மட்டும் முருகா 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 என்று அழைப்பாராம். ஆனா அடுத்து பாருங்க, புவியும் பரவும். யாரு புவினா? யாரு? நம்மள ஒரு படி மேல வைக்கிறார். யார்? அவெல்லாம் துன்பம் வரும்பொழுது மட்டும்தான் அழைக்கக்கூடிய பண்பு கொண்டவர்கள் தேவர்கள். நித்தியமாக அழைத்துக் கொண்டிருப்பவர்கள் நம்ம தானா? பூமியில மன்னவர்கள், விண்ணவர்கள் அல்ல, மன்னவர்கள் முருகனை எப்பொழுதும் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்களாம். அப்படி அழைத்துக் கொண்டு இருப்பவர்களை சும்மா விட்டுடலாமா? முருகா, நீ எப்படி எங்களுக்கு என் குண பஞ்சரனே, எப்படிப்பட்ட குணங்களை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்றால் குருவாக இருந்து, குரு பொங்கவ குருவாக இருக்கு. ஏன்னா முன்னாடி என்ன பண்ணணும்? குருவா நம்ம ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா கூட நம்ம கூகுள் மேப் போகணும். கூகுள் மேப் தான் நமக்கு குரு இல்லையா? அந்த கூகுள் மேப்பை போட்டுருந்தாதான் ஸ்டார்ட் தட்டினா தான் இப்ப எல்லாருக்கும் நம்ம இங்கே இருந்தாங்க அங்க இருந்து இங்க போக முடியுது, வர முடியாது. அது மாதிரி நம் வாழ்க்கையிலேயும் சிறந்த முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்றால் என்னவா? என் குண பஞ்சரனே, 8 குணங்களை கொண்டவனே நம்ம இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முருகனுக்கு குணங்கள்லாம் இருக்குன்னு மனுஷனுடைய 5 புலன்களை உள்ளடக்கி சொல்லிட முடியுமா? முருகன் இப்படிப்பட்டவர் தான். இந்த இடத்தை எல்லாம் அருளக்கூடியவர், இந்த 8 குணங்களுக்கும் நிலமாக அடிப்படையாக திகழக்கூடியவர் முருகன் என்று நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, என்ன அந்த 8 குணங்கள் மிக முக்கியமானது. நாம் பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் கிரகஸ்த வாழ்விலே இப்ப நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளை ஈட்டுவதற்கு திருப்பி 8 போடுறோம். இன்னொரு 8 பாருங்க, 8 நம்மள விடாது போல் இருக்கு. முன்னாடியே உணர்வோர் உரிமம் பெறுவதற்கு ஒரு 8 போட்டோம். இப்போ சிறந்த முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 8 போடணும். ஆக மொத்தம் 1 மட்டும் தெரிஞ்சிருது. நாம சரியான முறையிலே விபத்தில்லாமல் எதை ஒன்றும் செய்ய வேண்டும் என்றால் நம்ம 8 போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பாருங்க, என்னென்ன குணங்களுக்கு முருகன் அதிபதியாக இருக்கிறார்னு இது பரிமேலழகர் சொல்றார். இந்த 8 குணங்கள் என்னென்னு பாருங்கோ. தன்வயம், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, 8வதாக வரம்பில் இன்பம் உடைமை. பாருங்க, இது ரொம்ப அழகானது. அடுத்தது இன்பத்தை நோக்கி நாம் செல்ல போகின்றோம் என்பதற்காகவே 8வது குணமாக இன்பத்திலே நிறுத்துகின்றார். அழகு இதெல்லாம். நம்ம ஐயோ, தமிழை பத்தியும் முருகனை பத்தியும் பிரிக்கவே முடியாது, பேசிட்டே இருக்கலாம். அருணகிரிநாதர் அப்படி மொழிந்திருக்கின்றார். என்ன பாருங்க, தன் பயனாதல் என்னது? தான் யார் என்பதை கேள்வி எழுப்ப வேண்டும். ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால் அது நம்ம யாருன்னே தெரியாம, நம்ம இடுப்பளவே தெரியாம நம்ம போய் பேண்ட் வாங்குவோமா? வாங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. நம்ம இந்த அளவு தெரியாம அந்த அளவு தெரியாம போய் நம்ம ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ? இல்ல. துணிகள் வாங்க வேண்டும் என்றால் நமக்கு அளவு தெரிந்திருக்க வேண்டும். அது போல எந்த பொருளை பெறுவதாக இருந்தாலும் நாம் யார் என்ற கேள்விக்கான விடையை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தன் பயத்தனாதல் அப்படின்னு என்னது? நான் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும், முதலாவது. 2வது பாருங்கோ, தூய உடம்பினாதல். என்ன பண்ணணும்? கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கும், புருஷனாகவோ பொண்டாட்டியாகவோ மாமியார் அண்ணா தம்பி இது மாதிரி பல ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா? அதுல நாம் தூய உடம்போடு இருக்கணுமா? உடம்ப நான் பாத்துக்கணுங்கிறார். பாருங்க, இது வரைக்கும் எல்லாத்திலையும் மோட்சத்தை குறித்து பேசிட்டு இதுல என்ன சொல்றார்? ஏன் பொருள் ஈட்ட போறோம், கிரகஸ்தனா இருக்கும், புருஷனா இருக்கணும், பொண்டாட்டியா இருக்கணும், ஒத்துட்டோம். அக்னிக்கு முன்னாடி சாட்சி சொல்லி ஒத்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அதன்படி வாழணும். என்ன பண்ணணும்? நாம் உடம்பை நல்ல முறையில பார்த்துக்கணும், தூய உடம்போடு இருக்க வேண்டும் என்பது 2வது குணமாக சொல்லுகின்றார். 3வது பாருங்கோ, இயற்கை உணர்வினாதல். இயற்கையை புறந்தள்ளக்கூடாது. அப்ப நான் பணம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பூமியை அழித்தாவது, பஞ்சபூதங்களை அழித்தாவது நான் பொருள் ஈட்டி விடுவேன்னு பண்ணக்கூடாது.
இதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன? நான் வந்து ஒரு இடத்துல எங்க வீட்டு ஆத்த வாசல்ல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் கொட்டாம யாருக்கும் தெரியாம பின்பக்கமா தோட்டத்துல போய் அந்த பிளாஸ்டிக்கை பூரா எரிச்சுட்டா யாருக்கும் தெரியாத? அரசுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனா நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் சுவாமி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப என்ன இந்த இடத்துல அந்த புகையை போட்டு போட்டு இயற்கையின் மீது நமக்கு என்ன இருக்கணும்? நட்பு இருக்கணும். அதான் சொல்றேன், என்னது? இயற்கை உணர்வினாதல். நம்ம இயற்கையோடு உணர்ந்து இருக்க வேண்டும். நம்ம இப்ப காசு வேணுங்கிறதுக்காக இயற்கையை அழிக்க கூடாது அப்படிங்கிறது 3வது. 4வது பாருங்க, முற்றும் உணர்தல். முற்றும் துரத்தல் இல்லை. முற்றும் துரத்தல் இல்லை. என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் என்னென்ன நிறைய 3 விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த 3 எழுத்து என்பது நமக்கு ஊறி போன ஒன்றுதான். நான் என்ன தெரியும்? அன்பு, நிறைய பக்தி, நிறைய சொற்கள் இருக்கு. ஒருமை, எல்லாத்துக்கும் என்னது? 3 சொற்கள் தான், 3 எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா? அது மாதிரி முற்றும் உணர்தல்னா என்ன? இந்த பொருளாகப்பட்டது இறந்த காலத்திலே கிடைத்தது, இச்சமயம் என்னிடத்திலே இருக்கிறது, இது எப்படி என்னிடம் வந்ததோ, இறந்த காலத்திலிருந்து எப்படி என்னிடத்திலே வந்ததோ, அது போலவே எதிர்காலத்திலே இந்த பொருளாகப்பட்டது அழிந்துவிடும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். நம்ம வாங்குற பொருள் நம்மகிட்டயே வாழ்நாள் முழுக்க இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது எதை சொல்லுகின்றார்? இந்த ஆன்மா வந்து இந்த உடம்ப வந்து சட்டையா போட்டு இருக்குல்ல, இந்த உடலாகப்பட்டது அழியக்கூடிய தன்மை கொண்டது என்பதை உணர்ந்து நம்ம பொருள் வாங்கணுமா? வரணும். இவ்வளவு அழகு பாருங்க. 5வது என்னது? இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல். ரொம்ப ஆசைப்படாம இருக்கும். ஒரு பொருள் வாங்குறோம்னா ஆஃபர்ல வாங்கி ஆகணும். எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா திருட்டுத்தனத்தை பண்ணியாவது போய் எப்படியா டாக்ஸ் மிச்சம் பண்ணி பணத்தை அள்ளி போட்டுறது. எக்ஸஸ் ஹெச்ஆர்ஏ நிறைய போட்டு அதை போட்டு இதை போட்டு என்ன பண்ணிடுவார்? ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை வச்சாவது நான் என்ன பண்ணி ஆகணும்? திருட்டுத்தனமாக வரியை ஏய்ப்பு செய்ய வேண்டும். இல்ல இப்படி பில்லு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது, ஜிஎஸ்டியை அப்படி மிச்சம் பண்றது, அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றோம். என்ன சொல்றார்? இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல். நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாசம்னா என்ன? அந்த ஆணவம், கண்மம், மாயை தான். அதை குறித்து நீங்கக்கூடிய குணத்தை நாம் குணத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு 5வது சொல்றார். 6வது பாருங்க, பேரருள் உடைமை. எப்படி நம்மள்கிட்ட அருள் இருக்கும்? முருகப்பெருமான் தான் நம்மள்கிட்ட வந்து அருளை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நம் பொருளை ஈட்டுகின்றோம். அப்போ நம்மிடத்திலே பொருள், பெரும் பொருள் உடைமைன்னு சொன்னா பரவாயில்ல. அது என்ன பேரருள் உடைமைன்னு எதுக்காக சொல்லுகின்றார்? அப்போ மனிதர்களாக அருள்னா என்னது? மனிதர்கள் என்ன மாதிரியான அருளை தர முடியுமா? எவ்வளவு அழகு பாருங்க. இப்போ ஒரு பொருளாகப்பட்டது நான் சம்பாதிச்சு அது எனக்கும் என் குடும்பத்திற்கு மட்டும் அது பயன்படுமானால் அதற்கு அன்பு பொருள் என்று பொருள். அந்த பொருள் என்ன இருக்கு? அன்பு இருக்கிறது அப்படின்னு பொருள். சரியா? இதுவே நான் ஈட்டக்கூடிய பொருளாகப்பட்டது என் குடும்பம் மாத்திரம் அதிலே பயனடையாது, மொத்த சமூகமும் பயனடையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ற எண்ணம், எனது குடும்பம் என்ற எண்ணம் தாண்டி இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி நாம் ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அந்த பொருளிலே மருள் இல்லாமல் அருள் நீடித்திருக்கு. அதான் என்ன சொல்றாரு? பேரருள் உடைமை. நாம் எந்த பொருளை ஈட்டினாலும், நாம் என்ன சம்பாதிச்சாலும் சரி, அதிலே பொதுநலம் கலந்திருக்க வேண்டும். இது அனைவருக்குமான பொருளாக இருக்க வேண்டும். அது ஒரு சிந்தனையாக இருக்கணும். என்ன சுவாமி, அப்ப எல்லாருக்கும் நான் ஊருக்கு பொருளாக கொடுத்துட்டு வெறும் உட்கார்ந்து இருக்குவா அப்படின்னா, படிப்படியாக அதை குறித்த சிந்தனையிலாவது நாம் என்ன பண்ணணும்? எகுதி குதிச்சு அப்பப்ப சிந்திச்சு பார்க்கணும். என்னதுன்னு என்ன பண்ணக்கூடாது? அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு 6வது சொல்லுகின்றார். 7வது பாருங்க, முடிவில்லாத ஆற்றல் உடைமை. ஆற்றல்னா என்ன? முடிவில்லாத ஆற்றல்னா என்னது? நமக்கு இருக்குமா முடிவில்லாத ஆற்றல்? முருகனுக்கு இருக்கலாம் முடிவில்லாத ஆற்றல். ஆதியும் அந்தமும் மற்றவன் அவன். அப்ப நமக்கு இருக்கு. இது என்னவா? நாம் இந்த பொருள்களை எல்லாம் ஈட்டும் பொழுது நமக்கு ஒழுக்கக்கேடாக நடப்பதற்கு பல வாய்ப்புகள் ஏற்படுமா. அதுல நாம் போய் மாட்டிக்காம நாம் ஆற்றலை செயல்படுத்தி, நமக்கு ஆசை என்ன பண்ணுவோம்? மக்கள் ஊர் பூரா நமக்கு கொடுத்துட்டே இருப்பா, பயங்கரமா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. என்ன பண்ணுவோம்? நமக்கு ஆசையை காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். நாம் அதிகமாக அதுக்கு என்ன பண்ணணும்? ஆற்றலை நாம் முடிவில்லாத ஆற்றலை கொடுக்கத்தான் நம்ம எஃபர்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, போடத்தான் நாம் ஒழுக்கமாகவே இருக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றார்? முடிவில்லாத ஆற்றல் உடைமை என்று 7வது சொல்லுகின்றார். 8வது அடுத்த, இப்போ இங்கிலீஷ் படம் நிறைய வருது, ஆங்கில படங்கள்லாம் நிறைய வருது இல்லையா? தமிழ் படங்கள்லாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு. அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இன்பத்தை பத்தி பார்க்க போறோம். அப்போ வரம்பில் இன்பம் உடைமை என்னவா? நாம் பெறக்கூடிய அனைத்து பொருள்களும், பெறக்கூடிய அனைத்து பொருள்களும் நமக்கு என்ன மாதிரியான பண்பை கொடுக்க வேண்டும்?
இன்பத்தை கொடுக்க வேண்டும். நாமே போய் கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு என்னமோ தெரியல வாங்கிட்டு வந்தேன், எனக்கு பயன்படவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இருக்கலாமோ? புலம்புறதுக்காகவா இவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பணத்தை சம்பாதித்து பொருளை வாங்கி முருகப்பெருமானுடைய அருளுடன் நாம் இந்த பொருளை வைத்துக் கொண்டு புலம்பலாமோ? அப்போ ஏதேனும் ஒரு சிறு தவறு இருந்தாலும் பரவாயில்ல, முருகப்பெருமானின் அருளுடனே அந்த பொருளாகப்பட்டது நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அந்த மருளை நீக்குவதே நம் கடமை. அப்போ அந்த மருளை நீக்க 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 அங்கு என்ன மாத்திரம் மட்டும்தான் இருக்கும்? ஒருமையான நடுநிலையான பக்தி மாத்திரம்தான் இருக்கும். அதுதான் இன்பம் என்று சொல்லுகின்றார். அப்ப நான் 8வது என்ன? வரம்பில் இன்பம் உடைமை. பாருங்கோ, நான் என்று யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். 2வது, நம் உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கையின் மீது நமக்கு கரிசனம் இருக்க வேண்டும். 3 விஷயங்களை குறித்த உணர்தலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்புறம் இந்த பாசங்கள்னு சொல்லக்கூடிய அதை விட்டு வரக்கூடிய நமக்கு பண்பு இருக்க வேண்டும். பேரருள், வெறும் பொருள் மட்டும் இல்லை, அருளுடன் கூடிய பொருள் நம்மிடத்திலே வைத்திருப்பதற்கான பண்பு இருக்க வேண்டும். முடிவில்லாத ஆற்றல், ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு முடிவில்லாத ஆற்றல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். 8வதாக, இதையெல்லாம் வைத்து பெறக்கூடிய பொருளாகப்பட்டது நமக்கு இன்பத்தை தரும் வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட அருளை கந்த அனுபூதியிலே கேட்கின்றார் முருகப்பெருமானிடத்திலே? குரு புங்கவ என் குண பஞ்சரனே. இப்போ இதெல்லாம் கிடைக்கணும்ல. இப்போ இது இந்த 8 குணமும் என்கிட்ட வந்துருத்து உள்ளுக்குள்ள. அண்ணா அருங்க சொல்லிட்டார், நான் படிச்சுட்டேன், இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வந்துட்டேன், இதெல்லாம் உள்ள போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டா மட்டும் என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருவோம்னா? ஒரு சிஸ்டம் இருக்கு, நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கோம், உள்ள கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா அதுல வைரஸ் எல்லாம் வராம இருக்கணும்னு வைங்களேன், நம்ம ஆன்டி வைரஸ் நம்ம என்ன பண்ணணும்? உள்ள போட்டிருக்கணும் இல்லையா? அது போல இது மாதிரியான பொருள்களை எல்லாம் நாம் பெறும் பொழுது அதுல நமக்கு ஆசை அப்பப்ப அடைச்சிக்காம இருக்கணும்னா அருணகிரிநாதரே அதற்கும் விளக்கத்தை சொல்லுகின்றார். நான் கீழே இருந்து மேல படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? என் குண பஞ்சரனே, எப்படி நான் இந்த பொருளெல்லாம் அனுபவிக்க முடியுமாம்? முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து. இப்ப முருகன்னா சுருக்கமா விளக்கம் சொல்லிடுறேன் இந்த வார்த்தைகள். இப்ப முருகா, குமரா, குகா அப்படின்னு சொல்ல 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 உருகும் செயல் தந்து, என்னது? என் மனமாகப்பட்டது உருக ஆரம்பிக்கும். அப்பதான் தந்து உணர்வு என்று அருள்வாய். எத மாதிரியான அருளை நீ எனக்கு பொழிய வேண்டும்? இந்த பொருளை எல்லாம் நியாயமாக ஈட்டி அதை நான் அனுபவிக்கும் பொழுது தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு நான் முருகா, குமரா, குகா என்றெல்லாம் சொல்வதற்கு எனக்கு அருளை புரிவாயப்பா என்று அழகாக கந்த அனுபூதியில கேட்கிறார். இப்போ முருகன்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா அந்த விளக்கத்தை மட்டும் பார்த்தலாம். நம்ம இப்போ அகரம், உகரம், மகரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஊ இம், அதை 3ம் சேர்த்தாக்க பிரணவ மந்திரம் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானுக்கே பாடம் எடுத்தவர் யாரு? முருகப்பெருமான் தான். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஊ இம்னு சொல்றோம்ல, இப்ப ஒரு சொல்லாகப்பட்டது இங்க இருந்து பிறக்கணும்னு வைங்களேன், முதல்ல ஆன்னு நம்ம வாயை திறந்தா தான் நம்மால பேசவே முடியும். அப்போ ஒரு எழுத்து பிறக்க வேண்டும் என்றால் அப்படின்னு நம்ம வாயை திறக்கிறோம். அந்த என்ற எழுத்தை நம்ம ரொம்ப நேரத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்து பாருங்களேன், இருந்தேன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அந்த வாய் பொறுமையே அப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சது ஒன்னு ஆயிடும். நீங்க சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நேரத்துக்கு சொன்னோம்னா என்ற எழுத்தாகப்பட்டது அப்படின்னு ஆயிடும். கடைசியா ரொம்ப நேரம் சொல்லி ஆயிடுத்துப்பா, இதுக்கு மேல நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சி சொல்ல முடியல அப்படிங்க என்னன்னு முடியும்? அது அப்படின்னு முடியும். அப்போ ஒரு சொல்லாகப்பட்டது, ஒரு எழுத்தாகப்பட்டது இந்த உடலில் இருந்து பிறக்க வேண்டும் என்றால் அப்படின்னா பிறக்கும், அப்படின்னா நிலைத்து நிற்கும், இம் என்றால் அந்த இடத்திலே நிறைவை பெறும். அப்போ இம் என்ற எழுத்து எதை குறிக்கின்றது? நிறைவை குறிக்கின்றது. பிரணவ மந்திரத்தின் தாற்பயம் என்ன? நாம் அனைவரும் நிறைவை பெற வேண்டும். நிறைவை பெறதுன்னா என்னது? இம்மு தானே சொன்னோம். அப்ப முருகன்னா அது முருகுன்னு சொல்லுவோம் இல்லையா? முருக பிரிங்கோ, இம்மு கூட்டல் உருகு. நம் மனமாகப்பட்டது இந்த நிறைவை பெறும் பொழுது அங்கே உருகி முருகனின் திருவடிகளை சேருகின்றோம். அதனாலதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? இம்மு கூட்டல் உருகு, முருகு, முருகா என்று சொல்லுகின்றோம். ஏன்னா நிறைவை கூடுன்னு அர்த்தம். ஒரு சொல்லுக்கான அர்த்தம் பாருங்க, நிறைவாக இருக்க வேண்டும், நிறைவை கூடு. இது முருகன். குமரன் என்ன? கூ என்றால் அசுத்தம் என்று பெயர். இப்ப மும்மலங்கள் பார்த்தோம் இல்லையா? அது அசுத்தம் என்று பெயர். மாறன் என்றால் விளக்குபவன் என்று பெயர், தீர்ப்பவன்,
களைபவன் என்று பொருள். அப்ப குமாரன் என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவிடத்திலே ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் இருக்கிறது. கலியுகத்திலே மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள். அந்த மும்மலத்தை களையக்கூடிய வல்லமை கொண்டவன் யாரு? குமாரன். குமரன் ஆனது வேற ஒண்ணும் இல்லை. குமாரன்னா என்ன? சிவனுக்கும் பார்வதிக்கும் குமாரன். குமரன்னா என்ன? நம் அசுத்தங்களை களைபவன் என்று பொருள். மூன்றாவது குகன். இது பார்வதி அம்மையார் இருக்கா இல்லையா, அம்பிகை இருக்கா இல்லையா, அவளுக்கே சந்தேகம் குகன்னா என்னன்னு கேட்டாலாம் சிவபெருமான் சொன்னார். பாருங்க, விளக்கம் பாருங்க, அழகானது பாருங்க. மனிதனின் மனமாகப்பட்டது இருளோன்னு குகைக்குள்ள இருக்கான். குகைக்குள்ள இருளோன்னு இருக்கான். அந்த அந்த அஞ்ஞானத்தை போக்கும் வண்ணமாக உள்ள ஒரு ஜோதி இருக்கும் இல்லையா, அதுதான் முருகன். அப்போ இந்த குகைக்குள்ளே வாழக்கூடியவன் யாரு? குகன். அதனால என்னவா, இப்போ அந்த முருகன் இதுல நம்ம பெரிய விளக்கங்கள் இருக்கு. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன்னா நம்ம அடுத்த 10-15 நிமிஷத்துல முடிக்க முடியாது இல்லைன்னா அதுக்காக. அப்போ நாம் பொருளை சிறந்த முறையிலே ஈட்டி இந்த 8 குணங்களை நாம் பெற்று அதன் வாயிலாக பெறக்கூடிய பொருளை முருகா, குமரா, குகா என்று மொழிந்து 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 அருளுடன் பொருளை அனுபவிப்பதற்கு எனக்கு அருளை தருவாய் என்று கந்த அனுபூதியிலே நமக்கு அருணகிரிநாதர் கேட்கின்றார். இது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இப்போ அறம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது 2வது பொருள் பார்த்துட்டோம். 3வது பாருங்க இன்பம். மிக முக்கியமானது. ஏன் நமக்கு இன்பம்னா என்ன? நம்ம போய் ஒரு உணவகத்துக்கு போய் 2 இட்லியும் கட்டி சட்னியும் வச்சு 3 தோசையும் சாப்பிட்டாக்க இன்பமாக இருக்கும் சுவாமி, ரொம்ப நன்னா இருக்கும். இதே பெண்களாக இருந்த நாங்கள் சமைக்காமல் எங்களுக்கு ஸ்விக்கியில ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்போ இன்பம் ஆளை பொறுத்து மாறிட்டே இருக்க போறது. ஆனா அருணகிரிநாதர் எதை தெரியுமா இன்பம்னு சொன்னார்? பார்க்க போறோம் பாருங்க. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் உணர்வீர் நாவேல் நடவீர் நடவீர் இனியே என்கின்றார். இதை நம்ம பிரிச்சுதான் பரட்டி போட்டுதான் நம்ம படிக்கணும். பாருங்க, யாம் ஓதிய கல்வியும் இருக்கிறதுலயே மிக முக்கியமானது. செருக்குன்னு நம்ம சொல்லுவோம். செருக்குன்னா என்ன? இப்ப நான் படிச்சுட்டேன், பயங்கரமா படிச்சுட்டேன், கந்தர் அனுபூதி படிச்சுட்டேன், போன முறை திருப்புகழ் படிச்சுட்டேன், நான் பயங்கரமான பேச்சாளர், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், நான் ஒரு இன்ஜினியர், நான் மருத்துவத்துக்கு படித்து விட்டேன், நான் படித்து விட்டேன், நான் என்ன பண்றோம்? யாம் ஓதிய கல்வியால் ஞான செருக்கு, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், என்னை பெரட்ட முடியாது, நிமித்த முடியாதுன்னு நம்ம ஞான செருக்க வந்து பயங்கர பெருசா அதை சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம வந்து நல்லபடியா சம்பாதிச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் நம்ம சேர்த்து வச்சுட்டோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே செல்வந்தர், நம்ம எனக்கு செல்வ செருக்கு, பணக்காரன் என்று திமிரு இருக்கிறது எனக்கு அப்படின்னு வச்சுப்போம். எடுத்துக்காட்டுங்க, என்னிடம் இருந்து அந்த 10 லட்சம் ரூபாயை திருடி விட்டால் நான் பணக்காரன் என்ற செருக்கு என்னிடத்துல இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ அந்த செல்வத்தினால் பெறக்கூடிய செருக்காகப்பட்டது செல்வம் அழியும் பொழுது அந்த செருக்கும் அழியும். ஆனா கல்வி பாருங்க, நான் படித்தவன் என்ற எண்ணம் இருக்குல்ல, படிப்பு அவசியம், நம்ம கல்வியை என்னைக்குமே குறை சொல்லல. ஆனால் கல்வியினால் வரக்கூடிய அகந்தை இருக்குல்ல, நான் படிச்ச வேண்டாம், நான் பெரிய ஆளா அப்படின்னு. அப்போ அந்த அகந்தை என்னவா, நம்மள இறைவனிடத்துக்கு கிட்ட கொண்டு போய் விடாதான், நான் என்ற எண்ணத்தை பயங்கரமாக பற்றுமா. அப்போ எது இன்பம்னு சொல்றாரு இந்த இடத்திலே? யாம் ஓதிய கல்வியும், நான் படிச்ச படிப்பு இருக்கு இல்லையா, நான் நல்லா கவனிங்க, நான் படித்த படிப்பு. 2வது எம் அறிவும், சில சமயம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். படிப்புனா நான் சொல்ல இந்த PhD, இந்த MBBS, இது அதை நான் சொல்லல. படிப்புனா இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, இது குறித்தோ எனக்கு ஒரு அறியாமை இருந்திருக்கலாம், இல்லைன்னா நான் பிறக்கும் பொழுதே ஊழ்வினையின் காரணமாக எனக்கு சில அறிவுகள் என்னுடனே வந்திருக்கும், பிறக்கும் பொழுதே என்கிட்ட வந்து இருக்கும். அப்போ நான் வாழும் பொழுது பெற்ற கல்வியாக இருந்தாலும், நான் பிறக்கும் பொழுது பெற்ற அறிவாக இருந்தாலும், ஏன் இதெல்லாம் திருட முடியாது நம்மகிட்ட இருந்து. நம்மகிட்ட இருந்து கல்வி போகவே போகாது, நம்மகிட்ட இருந்துட்டேதான் இருக்கும். அந்த கல்வியை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்ன்றது மிக முக்கியம். ஆணவம் இல்லாமல் இந்த வாழ்வுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா, அது மிக முக்கியம் இல்லையா? அப்ப என்ன சொல்றார்? தாமே பெற வேலவர் தந்ததனால், என்னவா, இதெல்லாம் நம்ம தான் சம்பாதிச்சோம், இதை நான் படிச்சேன், இது என் ஊழ்வினைன்னு நம்ம அதுலயும் என்ன பண்ணிப்போமா, எனது நான் என்ற பற்றை வைத்திருப்போமா. இதுல கல்வியில கூட நம்மிடமிருந்து திருட முடியாத, கல்வியாலவும் நமக்கு பிரச்சனை வருங்கிற காரணத்தினால அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அவர் இருக்கும் போது இவ்வளவு பெரிய படிப்புகள்லாம் இருந்ததா, நவீனமயமா இருந்ததா? இப்ப பாருங்க, எவ்வளவு பேர் ஞான செருக்கோடு சுத்தின்னு இருக்கா நம்ம பாக்குறோம் இல்லையா, கண்கூடா பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல என்னவா, இதையெல்லாம் நான் விட வேண்டும். இதெல்லாம் யார் விடுறதுன்னா என்ன? படிப்பை விட சொல்லல,
இந்த படிப்பை நான் படித்தேன் என்ற அகங்காரத்தை விடுத்து இதெல்லாம் வேலவர் தந்ததனால். யார் கொடுத்ததா இதெல்லாம்? வேலவா, இந்த கலியுக வரதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ எனக்கு அருள்பாலித்த காரணத்தினால்தான் நான் இதையெல்லாம் பெற்றேன் என்ற எண்ணத்தை பற்றுகிறோம் இல்லையா? அதற்குத்தான் இன்பம் என்று பெயர், அதற்குத்தான் வானப்பஸ்து நிலை என்று பெயர். நான் முன்னாடியே சொன்னேன், தாத்தா பாட்டி ரிட்டையர்டு உயிர் பெற்றவார்கள் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லையா? அப்ப என்னது? எனது என்ற எண்ணத்தை எப்பொழுது நாம் விடுகின்றோமோ அதற்கு வானப்பிரஸ்த நிலை என்று பெயர். அப்ப இந்த இடத்திலே இன்பத்தை எது சொல்லுகின்றார்? நான் என்ற எண்ணம் கடைசி சன்னியாசில தான் விட முடியும். எனது என்ற எண்ணத்தை விடணும். எப்போ விடுவோமோ நம்ம? பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர். பூமேல், மயல்னா மயக்கம்னு அர்த்தம். இந்த பூமியிலே மயக்கத்தை போய் அறம்மை புணர்வீர். நம்மளை பார்த்து சொல்றார். நம்ம எல்லாம் இந்த கல்வியை பெற்ற பின்பாக அந்த கல்வி நான் படித்தேன் என்ற எனது கல்வி, எனது அறிவு என்ற பிடிப்பை விடக்கூடிய பெருந்தகையர் நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாவேல் நடவீர் இனியே என்ன பண்ணணுமா? நம்ம முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வாயால் சொல்ல முருகா, குகா, குமரா, வடிவேலா என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஏன் தெரியுமா திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு? எதுவுமே வள்ளி புராணம் பார்த்தோம் இல்லையா? வள்ளி திருமணத்துல அந்த பயிரை அவ பார்த்துண்டா, 12 வயசுல பார்த்துண்டா. அப்ப 6 காகங்கள் பறந்து வந்தது. உண்டிகோலை வைத்து அந்த கவன்னு சொல்லுவோம், அதை வைத்து கல்லை வைத்து எரிந்தாள்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த கல் இருக்குல்ல, அதுதான் முருகா என்று சொன்னோம் இல்லையா? அது என்னவா? அது வரும் பொழுது அந்த கல்லே கரைந்து விடுமா. பாருங்க, அந்த கவன்ல வைக்கக்கூடிய கல்லு கரைந்துடுமா முருகா என்று சொல்லும் பொழுது. அந்த கல்லே கரையுதுன்னா இந்த மனம் கரையாது நமக்கு. அப்போ இந்த இடத்துல நாம் பெரும் கல்வி பெற்றிருந்தாலும் நமக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு டாக்டர் தான், இன்ஜினியர் தான், அதை புடுங்க முடியாது நம்மள்ட்ட இல்லையா? கொடுத்த சர்டிபிகேட்டை உங்கள்கிட்ட வாங்கி போயிடுவாள? வாங்க முடியாது. அப்போ நம்மிடத்திலே இறக்கும் வரை இருக்க போகிறது அந்த கல்வியாகப்பட்டது. அது இது மட்டும் கிடையாது, வேற ஏனைய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதை பண்டிதர்கள் என்னென்னமோ நமக்கு பட்டங்கள் இருக்கிறது. அந்த பட்டங்கள் யாவும் இறக்கும் வரை நம்மள்கிட்ட கூட வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் என்ன பண்ணணுமா? முருகன் கொடுத்த அருள் என்று நாம் உணர்ந்து, நான் முருகா, குகா, குமரா என்பதை மாத்திரம்தான் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்ற எண்ணத்தை நாம் என்ன பண்ணணும்? பிடித்தாக வேண்டும் என்று 3வது விஷயமாக இன்பத்திலே நமக்கு அருணகிரிநாதர் நமக்கு பறைசாற்றுகின்றார். இப்ப மிக முக்கியமா கடைசி மிக இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அறம், பொருள், இன்பம். நல்லபடியாக பொருளை ஈட்டியாகி விட்டது. அறம்னா என்னன்னு கத்துட்டோம், நம்ம பொருளை நல்லபடியா ஈட்டிட்டோம். அந்த பொருளை பெற்று அதன் வாயிலாக இன்பத்தை எப்படி அடைய வேண்டும், எதை விட்டு எதை பெறுகின்றோம் என்பதை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா போருமா? இதெல்லாம் பண்ணிட்டே இருந்துட்டா நம்ம மோட்சம் கிடைச்சிடுமா? கிடைக்காது இல்லையா? என்னவா? அதற்கு கடைசியாக வீடு பேரை தர வேண்டும் என்றால் முருகப்பெருமானை பற்ற வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்ப திருக்குறள்ல பாருங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இது 3 தான் எழுதியிருக்கார் இல்லையா? இப்போ வள்ளுவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பெரும் ஞானி இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய மகர்ஷி. அவர் நினைத்திருந்தால் என்ன எழுதியிருக்கலாம்? வீடு பேரு அப்படின்னு அதிகாரம் எழுதியிருக்கலாமே இல்லையா? அவர் எழுதல. பாருங்க என்ன அர்த்தம், என்ன காரணம்? அறத்தின்படியும், அறத்தின் பாலின்படியும், பொருட்பாலின்படியும், இன்பத்து பாலின்படியும் யார் ஒருவர் இந்த பொருள் உணர்வோர் உரிமம் உணர்ந்து பெற்று வாழுகின்றாரோ அவருக்கு வீடு பேறு என்பது உறுதியானது. அவர் எழுதுன அவசியம் கிடையாது. ஏன்? அது உணர வேண்டியது, எழுதி படிக்க வேண்டியது இல்லை. இன்னும் நீங்க உணர்வை படிச்சுக்க முடியுமா? நீங்க வீடு பேற்றை படித்து விட முடியுமா? நம்மால முடியாது. அதெல்லாம் உணர வேண்டும். அதான் திருக்குறள்லயே 4வது இல்ல, திருவள்ளுவர் எழுதல, ஞானி. அதனாலதான். அது போல இந்த இடத்திலே கந்தர் அனுபூதியிலே என்ன சொல்றார் நமக்கு அருணகிரிநாதர்? கெடுவாய் மனனே கதிகேல் கரபாத் எடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் வினை யாவையுமே. இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, ரொம்ப நல்ல அருமையான கருத்து கொண்ட பாடல் இது. கெடுவாய் மனனே கதிகேல் கரபாத் எடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் வினை யாவையுமே.
அப்படின்னு புல்லரிக்கிறது சொல்லும் பொழுது. கெடுவாய் மனனே, முதல்ல அடிச்சு உடைக்கிற முதல் வார்த்தை என்னது? கெட்டுப்போன மனதை கொண்ட மானுடா. மனம் இருக்கும் காரணத்தினாலே இந்த கால்நடைக்கு மனிதன் என்ற பெயர் வந்தது. நமக்கு தெரியும், விளக்கம் தெரியும். இல்லைன்னா நமக்கும் குரங்குக்கும் நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் கிடையாது இல்லையா? மனம் இருக்கு நமக்கு, அதனால்தான் மனிதன் அழைக்கப்படுகின்றோம். அப்ப என்ன சொல்றார்? வீடு பேற்றை அடைய வேண்டும் என்றால் இந்த மனமாகப்பட்டது கெடுவாய் மனனே, கெட்டு போகக்கூடிய பண்பு கொண்டது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மெல்லாம் சாக்கடைக்குள்ள நிக்கிறோம்னு தெரிஞ்சாதான் அதை விட்டு வெளில வரத்துக்காக முயற்சி பண்ணுவோம் இல்லையா? வீடு பேற்றை குறித்து நமக்கு சிந்தனை இருக்கணும்ல. அதை பத்தி தெரியவே தெரியாதுன்னா நம்ம அதை எப்படி முயற்சி பண்றது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு படிப்பே இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னா அதை போய் நம்ம படிப்போமா? வாய்ப்பு இருக்குமா? தெரியாது. அது மாதிரி கெடுவாய் மனனே, உன் மனமாகப்பட்டது கெட்டு போகக்கூடிய பண்பு கொண்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்ற, அப்படி இருக்கே கதி கேள். நான் ஒரு சரணாகதி இருக்கு, அத சொல்றேன் கேளு. யார் சொல்றா நமக்கு? அருணகிரிநாதர் நமக்கு கைடு சொல்லுகின்றார், கூகுள் மேப் மாதிரி. எப்படி அப்படி போனா முருகன் அங்கே இருக்கிறார், திருவடியை பற்றிவிட முடியும். எடுத்துக்காட்டு சொல்றார், கெட்டு போகக்கூடிய மனதை கொண்ட மானிடா, உனக்கு ஒரு கதி இருக்கிறது, நான் சொல்லுகின்றேன் கேள். என்னது? கரவாதிடுவாய். இந்த இடத்துல நம்ம நேரடியாக இந்த பொருளை நம்ம உள்வாங்கினோம்னு வைங்களேன், அதுக்கு என்ன தெரியுமா சொல்லிடலாம்? நான் தானம் தர்மம் பண்ணுங்கோ அப்படின்னு. கரவாது இடுவாய், எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த தலைப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நான், எனது, இந்த இரண்டால் ஏற்படக்கூடிய மாயை, இதையெல்லாம் பற்றி விடாம இருக்கும்ல, அதையெல்லாம் இடுவாய், புற்றுணும். கரவாதிடுவாய், வடிவேல் இறைத்தாள் நினைவாய், ஒன்றே ஒன்றுதான். என்னது? நான்காவது வீடு பேர் என்ன? ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறோம். என்னது? லப் டப் லப் டப் சொன்னோம் இல்லையா? முருகா குகா குமரா வேலவா, முருகா குகா குமரா வேலவா அப்படின்னு நான் உச்சரிக்கின்றேன் என்ற எண்ணமே இங்க இருக்கக்கூடாது. எப்படி? நான் முருகன் பேர சொல்றேன், நான் பாராயணம் பண்றேன், நான் சத்சங்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறேன், நான் அந்த விஷயத்துக்கு பண்றேன், நான் இல்லாம நாம் வேறு முருகன் வேறு என்ற வித்தியாசம் இல்லாமல் அத்வைத்த நிலை, இருவினை ஒப்பு. இப்ப இங்க சொல்லக்கூடிய வடிவேல் இறைத்தாள் நினைவாய், முருகனின் திருவடியையே என்ன பண்ணணுமா? நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தான் நாம் என்ற எண்ணமே அங்க இருக்காது, நினைப்பது. அப்படிப்பட்ட நிலை எப்ப வருமா? இத நினைக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா? சன்னியாசி ஆயிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நான், என் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனா நான்ற எண்ணம் மட்டும் இருக்கு, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாதே, அந்த எண்ணம் மட்டும் இருக்கு. இது எப்ப போகுமா? சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே, உள்ளுக்குள்ள நாம் என்ற எண்ணத்தை மறக்க வேண்டும் என்று முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? சொல்லிட்டே இருக்குமா என்ன ஆகுமா? சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே. சுடுவாய் சுட்டு எரிக்குமா? எதை எரிக்குமா? நெடுவேதனை தூள்படவே. நெடுவேதனை என்ன? இந்த வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட இதையா சொல்றார் நெடுவேதனைன்னு? நாம் பிறந்து இறந்து இந்த சம்சார கடல்ல மாட்டின்னு இருக்கோமே, அப்படிப்பட்ட நெடும் வேதனையை என்னவா? தூளா போயிடுமா? அப்படி எரிஞ்சு சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே, விடுவாய் வினை யாவையுமே. வேலுண்டு வினை இல்லை. இந்த குழுமத்தினுடைய பெயரே அதுதானே இல்லையா? அங்கதான் சத்சங்கத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இப்போ கடைசி வார்த்தை என்ன? இதையெல்லாம் செய்யும் பொழுது கெட்டு போகக்கூடிய மனதை கொண்ட மானுடா, கதி இருக்கிறது கேள். அந்த கதி என்ன? நான், எனது, மாயை, இதையெல்லாம் விட வேண்டும் என்றால் முருகனின் திருவடியை நினைத்து கொண்டு இருக்க அந்த நினைவாகப்பட்டது நான் என்ற எண்ணத்தை அழித்து நாம் இந்த சம்சார கடல்ல மாட்டின்று நெடுநாட்களாக நெடு யுகங்களாக நாம் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய வினையை விடுவாய் வினை யாவையுமே. நம்ம இங்க இருக்கணும். என்ன அர்த்தம்? கிருத்தயுகத்துல, திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணி பாவம் பண்ணி தானே இப்ப இங்க வந்திருக்கும் இல்லையா? அப்ப இங்கேயும் திருப்பி நம்ம வாழ்ந்துட்டே இருக்க கூடாது இல்லையா? இங்கேருந்து தப்பிக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்னது? முருகா என்ற ஒற்றை சொல்லை நாம் மனதிலே நிலைநிறுத்தி நாம் என்ன பண்ணணும்? தியானம் செய்து கொண்டே இருக்க எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஷ்டபுத்தி
அந்த உணர்வோர் உரிமத்தை பெற்று இந்த முருகா என்ற சொல்லை 8 கடைநிலைகளிலே கடத்தி நாம் உணரும் பொழுது அறம், பொருள், இன்பம் கடைசியாக இருப்பது வீடு பேர் அல்ல, முருகனின் திருவடிதான். மாற்று கருத்து இருக்குமா இதுல? அப்போ இவ்வளவு அழகாக நமக்கு இந்த 4 பாடல்களையும், நிறைய 51 பாடல்கள் இருக்கு இல்லையா சந்திர அனுபூதியில, நம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 பாடல்களை, நம்ம 4 அந்த தேன் துளிகளையும் நாம் இன்று சுவைத்திருக்கின்றோம். நமக்கு இதெல்லாம் நோயே வராது, சுகர் வரவே வராது, அவ்வளவு இனிப்பு. ஏன் இந்த இனிப்பு என்ன தெரியுமா? நமக்கு சுவையை தராது, இனிப்பாகவே நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது கந்த அனுபூதி. அது மாதிரியான தாற்பயங்கள்லாம் ஒளிந்திருக்கு. சரி, இப்ப இவ்வளவு நேரமும் நம்ம அழகாக விளக்கமாக அறம், பொருள், இன்பம், முருகன் என்ற தலைப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா? இதனுடைய முடிவுரையாக ஒரு சிறுகதையை சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏன்னா கதை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நமக்கு நம்மனா தெரியும். ஏற்கனவே 30 பேர் இருக்கா இப்ப சத்சங்கத்துல. ஒரு கதையோட நம்ம இந்த உபன்யாசத்தை முடிக்கலாம். என்னாச்சு பாருங்க, ஒரு விவசாயி இருக்கின்றார். அவர் வந்து வாழை தோப்பு வைத்திருக்கிறார். சின்னதா வச்சிருக்காரு, பெருசில் சின்னதா வச்சிருக்காரு. மலைக்கு மேல அருகாமையிலே ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அங்க போயிட்டு, முருகா என் வாழைத்தோப்பு நல்லபடியாக, நிறைய புயல்கள்னு வந்து எல்லாம் உடஞ்சு போயிடுறது, குரங்கெல்லாம் வந்து தின்னுட்டு போயிடுறது, முருகா எனக்கு என்ன பண்ண நீனு, இந்த நிறைய எனக்கு மகசூல் கிடைக்கணும், நிறைய வாழை மரங்கள் நான் நிறைய கிடைச்சு நான் நிறைய துண்டுகள் செய்ய வேண்டும், அதுக்கு நீ அருள் புரியணும் முருகா அப்படின்னு போயிட்டு முருகன்கிட்ட வேண்டிண்டு. அப்படி ஒருவேளை நீ பண்ணீங்கன்னா பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், முருகனுக்கே நம்ம எல்லாம் வந்து டிப்ஸ் தரக்கூடிய ஆட்கள். என்ன சொல்றாரு போயிட்டவர், முருகா நீ எனக்கு இதை தந்தீனா, எனக்கு இதெல்லாம் கொடுத்தீனா, இதுல இருந்து வரக்கூடிய முதல் வாழைத்தார நான் என்ன பண்றேன், உனக்கே அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வர முதல் வாழைத்தார நான் உனக்கு என்ன பண்ணிடுவேன், சமர்ப்பணம் செய்து நைவேத்தியம் செய்து விடுவேன் அப்படின்னு முருகன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் பாட்டுக்கு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க, அருமையான நேர்மையான வழியிலே ஒழுக்கமாக என்ன பண்றாரு, இந்த விவசாயத்தை செய்து வருகிறார். செய்யும் பொழுது நன்னா வாழை மரங்கள்லாம் ரொம்ப எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நன்னா முளைச்சு எடுத்து நிறைய குளத்தள்ளி இருக்கு. ரொம்ப சந்தோஷம், முருகன் எனக்கு அருள்பாலித்து விட்டார்னு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றார், முதல் வாழைத்தாரு அதை அறுத்து அவர் வீட்டுல வேலை செய்வார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து, நீ என்ன பண்ண, அவருக்கு அந்த வாழைத்தார் தூக்கிட்டு போவார் இல்லையா, அவருக்கு அவ்வளவா படிப்பறிவு கிடையாது. என்ன பண்றார், கையில வந்து ஒரு சீட்டை கொடுத்து இந்த வாழைத்தாரையும் கொடுத்து, அங்க அரங்காவலர் இருப்பார் முருகன் கோயில்ல மேல, இல்ல அர்ச்சகர் இருப்பார், அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு நைவேத்தியத்துக்காக கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டார். இந்த வேலையார் என்ன பண்றார், இங்க இருந்து அதை தூக்கிட்டு மலைக்கு மேல ஏறி போகணும். இது சில நாட்களுக்கு முன்பு நடக்கிறதுன்னு வச்சுக்கோமே. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நமக்கு இ-காமர்ஸ் இருக்கு, டக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டோம்னா இங்க இருந்து அங்க பார்சல் போயிடும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு ஆள் தான் தூக்கிட்டு போறது. ஒரு சீட்டு கொடுத்தாரு, சீட்டை ஜோபியில வச்சுட்டு அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு நடந்துட்டு மேல போனேன். ரொம்ப தூரம் நடந்து மேல போகும்போது பஸ்ட் எடுத்து, யாருக்கு, இந்த வேலையாளுக்கு பஸ்ட் எடுத்து பார்த்தா நல்லா கனிந்து வாழைத்தார் இருக்கு. பார்த்தார், பயங்கரமான பசி. இந்த வாழைத்தார் 4 பழத்தை வாங்கி உள்ள விட்டார் இல்லையா, 4 வாழைப்பழத்தை எடுத்து உள்ள விட்டார். நான் பசியார சாப்பிட்டுட்டு வாழைத்தாரத்துக்கு தெரியவா போறது, இப்ப இதுல வந்து இத்தனை பழங்கள் அவர் தெரியவா போறது, மேல கொண்டு போய் கொடுத்தாக்க உடனே கொண்டு போய் அழகா அது அந்த பிசுறு எல்லாம் இல்லாத மாதிரி பிச்சுட்டு கொண்டு போய் மேல கொடுத்துட்டேன். அதை வாங்கின உடனே அதை வாங்கி நம்ம இவரு ஒரு சீட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த சீட்டுல என்ன தெரியுமா இருந்தார் அந்த உரிமையாளர், இதிலே 58 பழங்கள் இருக்கிறது, அந்த 58 பழங்களை பெற்றுக்கொண்டேன் என்று கையெழுத்து போட்டு கொடுங்கள் அப்படின்னு அதை போட்டிருக்கு. அது இவருக்கு படிப்பறிவு கிடையாது இல்லையா, அவருக்கு தெரியாது. இவர் அங்க கொண்டு போய் கொடுத்தாருல, அதை வாங்கி 54 பழங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி திருப்பி கொடுத்து, கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். இவன் தெரியாது. இவன் வந்து ஜோபியில வச்சுட்டு ஆனந்தமாக பாட்டு பாடினு. இப்ப இடம் இல்லை பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் பாவங்களை சுமக்கும் பொழுதுதான் நமக்கு நடைபாதையாகப்பட்டது கடினமாக இருக்கும். இப்ப வரும்போது பாருங்க, சுமப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனந்தமாக அந்த வேலையாள் வருகிறார். வந்து எஜமானரே இந்தாங்கோ, எனக்கு அவர் எழுதி கொடுத்தார், இதை வச்சுங்கோ, இந்தாங்கோ
அப்படின்னு கையில எடுத்து கொடுத்தார். வாங்கி பார்த்த உடனே உரிமையாளருக்கு கோபம், பயங்கரமான கோபம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? முருகப்பெருமானுக்கு நான் வந்து அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு நான் வந்து வேண்டிட்டு இருக்கேன். நீ போய் 4 பழத்தை சாப்பிட்டிய. இவரு எதிரே பார்க்கல. சிசிடிவி கேமராலாம் கிடையாது. இந்த உரிமையாளர் எப்படி கண்டுபிடிச்சார்? எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம உரிமையாளருக்கு இப்படி அபச்சாரம் ஆயிடுத்தே, அனாசரம் ஆயிடுத்தே. நான் ஆச்சாரமாக கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேனே. இவன் போய் இப்படி வாழைப்பழத்தை புடுங்கி நடுல போற வழி தின்னுட்டானே, 4 எடுத்து உள்ள விட்டுட்டானேன்னு மனசு ரொம்ப வருத்தம். நம்ம ஒரு வேலையாளுக்கா, ஐயோ வேலையை விட்டு தூக்கிட போறாரே, எஜமானரே என்னை மன்னிச்சுன்னு டமான சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டான். போடா, இனிமே திருடாத போ அப்படின்ட்டார். நம்ம ஆளுக்கு என்னடா முருகப்பெருமான்கிட்ட சொன்னது இப்படி அபச்சாரம் ஆயிடுதேன்னு நினைச்சிட்டு படுத்துட்டு தூங்கி போயிட்டார். இப்ப பாருங்கோ, முருகப்பெருமான் அந்த உரிமையாளரின் கனவிலே வருகிறார். வந்து 2 பேரும் பேசிக்கிறார். முருகனும் அந்த பக்தரும் உரிமையாளரும் பேசிக்கிறார். முருகா, இவ கனவுல வந்திருக்கியப்பா, என்னை திட்டத்தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு. நான் உன்ட்ட 58 பழத்தை கொடுத்துருக்கணும் நியாயப்படி. ஏன்னா முதல் தாரில் 58 பழம் தான் வந்தது. அதை நான் உன்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும். உனக்கு இப்படி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அபச்சாரமாக குறைவாக கொடுத்து விட்டேன், கோச்சிக்காத, ரொம்ப மன்னிச்சிரு என்னன்னு நமஸ்காரம் பண்றார். கனவிலே முருகப்பெருமான் இடத்திலே நமஸ்காரம் பண்றார். அப்ப முருகப்பெருமான் சொன்னாரா, 58 பழமா 54 பழமா? எனக்கு மொத்தமாக 4 பழம் தானே கிடைச்சது. எங்க நீ 58 பழம் கொடுத்தேன்னு சொல்ற? எனக்கு 4 பழம் தான் கிடைச்சது அப்படின்னாரா முருகன். அப்ப என்ன சொல்றேன்? நான் தான் கொடுத்தேனே அப்படின்ன உடனே, எப்பொழுது பசி ஆரித்தோ, யார் ஒருவர் தன் வேலையை ஒழுக்கமாக செய்து கொண்டிருக்கிறாரோ, அவருக்கு ஒழுக்கம்னா என்ன? இந்த இடத்துல அவர் திருடி சாப்பிட்டாரேன்னு அங்க போய் அந்த இதை நம்ம தப்பா நினைக்க கூடாது. நம்ம அவர் பசியை ஆற்றியது அந்த 4 பழங்கள் தான். அந்த பழங்களை அவர் உள்ள போய் பசி ஆத்தித்து இல்லையா? அதுதான் முருகப்பெருமான் வந்து அருளாக சொல்லுகின்றார். அப்ப இந்த இடத்துல இந்த உரிமையாளருக்கு எதனால் முருகன் வந்து காட்சி கொடுத்தார்? அவர் ஒழுக்கமாகவும் ஊருக்கு அஞ்சி நான் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்துல நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியில பிசைக்கிட்டோனேன்னு மனசு கஷ்டப்பட்டார் தெரியுமா? அடடா, 58 பழத்தை கொடுக்க முடியாம போயிடுதே அப்படின்னு மனம் வருந்தினார் இல்லையா? தான் செய்த காரியத்தை உணர்ந்தார் இல்லையா? அதன் காரணமாகத்தான் அங்கே முருகன் என்ன பண்ணார், காட்சி கொடுத்தார். அப்ப உடனே அந்த வேலையாள்கிட்ட போனாராம். இத்தனை ஆண்டுகளாக முருகா முருகா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், உனக்கு 4 பழம் கொடுத்த உடனே முருகன் எனக்கு கனவுல வந்துட்டார். நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் முடிந்த வரைக்கும் எனது தொண்டை செய்ய போகின்றேன், அன்னதானத்தை பயங்கரமா பண்ண போறேன் அப்படின்னு அந்த உரிமையாளர் உறுதி பூண்டார் அப்படின்னு இந்த கதை வந்து இந்த இடத்துல முடியறது. பாருங்க, இன்பமாகப்பட்டது கொடுக்க கொடுக்க. நாம் தெரிந்து கொடுத்தாலும் இந்த அக்னி மாதிரி, உங்க ஆத்துல கேஸ் அடுப்பு இருக்கு, போய் பத்த வச்சுட்டு கைய வைக்கிறேன், சுடுமா சுடாதா? சுருன்னு சுடும் இல்லையா? அதுவே அடுப்பு அங்க இருக்கு, இங்க பக்கத்துல இப்படி போன் பேசிட்டே தெரியாம தொட்டுட்டேன், சுடுமா சுடாதா? சுடும். அதுபோல முருகனின் அருளும் அப்படித்தான். நாம் நமது கைங்கரியங்களை, நல்ல விஷயங்களை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கடக்கக்கூடிய அருளை யாருமே தடுக்க முடியாது. இந்த இடத்திலே அவருக்கு அந்த 4 பழத்தை வேணும்னு கொடுக்கல, பசியாத்திரம் நான் கொடுத்த இங்கே சாப்பிடுன்னு சொன்னாரா? அல்ல. ஆனால் இவர் முருகனுக்கு அங்கிருந்து போகும் பொழுது போற வழியிலேயே அது என்ன ஆயிடுத்து, நைவேத்தியம் ஆனது. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய அறத்தின் வாயிலாக பொருளை பெற்று இன்பத்துடன் முருகா என்று வாழும் பொழுது நமக்கு கட்டாயமாக வீடு பேறு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு செய்தியோட இந்த உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். மாத்தி சொல்லுமா? கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளாகப்பட்டது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் குருவின் அருளோடு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இத்துணை நேரமும் இந்த உபன்யாசத்தை கேட்ட பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை இந்த அளவிலே, சத்சங்கத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கருணைவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய் நமங்கய்யா, திருவடி வணக்கம். அருமைங்கய்யா. இன்னைக்கு கருத்து வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அறம் பொருள் இன்பம் முருகன்
எப்படி அந்த கொண்டு போன அந்த தத்துவம் விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நம்ம வந்து இதுல நம்ம திருக்குறள் நீங்க சொன்னீங்க. சிவசிவா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா ஐயா? அறம் பொருள் இன்பம் திருக்குறளை கூட வள்ளுவர் சொல்லல. அந்த இன்ப கடைசியில அந்த இன்ப அறம் பொருள் இன்ப வீடு பேர் எப்படி கொண்டு போகணும்ன்றத அந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையா தத்துவத்தோட விளக்கத்தோட கந்தநபதியோட 4 பாடலையும் எடுத்து கொடுத்து இவ்வளவு அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உண்மைதான், தலைப்புடன் பேச வேண்டும்னு சொன்னீங்க இல்லையா? ரொம்ப அருமையா தலைப்போட நல்லா அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒரு வண்டி ஓட்டுனா உரிமை வேணும் தான், அது மாதிரி வீடு போவதுக்கு ஒரு உரிமை வேணும். உணர்வோடு உரிமைத்தை பெற்று இருக்க வேண்டும். அருமையா சொன்னீங்க. இங்கேயும் 8 போடணும், எல்லா இடத்துலயும் 8 போடணும்னு சொல்லிட்டீங்க. இங்கேயும் 8 போட்டுதான் ஆகணும் அப்படின்ற அந்த 8க்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. கந்தர் அனுபதியில இருக்கு அப்படின்னு அந்த 4 பாடலையும் எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து அறம் செய்ய விரும்ப அவை பாட்டி சொன்னாங்க இல்லையா? முதல்ல வினை சொன்னீங்க, அப்புறம் பண்பு, நோக்கம். வினைனா ஊழ்வினை, அது விதி முறையாக குடும்பமாக வாழ்வது, அது வினை. பண்புனா அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது பண்பாக இருக்க வேண்டும்ன்றது. நோக்கம் இறைவனை சேர்வது, அந்த நோக்கத்தோடு இருக்கணும்ன்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 2வதாக பொருளை பத்தி சொன்னீங்க, அதுக்கு 4 சொன்னீங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரதசம், சந்நியாசம், இந்த 4க்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையா சொன்னீங்க. அதாவது பிரம்மச்சரியன்றதுன்னா ஒருமையாக தெரியும் பேர், எல்லாத்தையும் என்ன பண்ணும், மெய்தான் அப்படின்றத விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கிரகஸ்தம், குடும்பமாக இருந்து அதுல அறம் பொருள் ஈட்டி அது கூட என்ன செய்யணும், சரியான முறையில ஈட்டணும், அதான் கிரகஸ்தம்ன்றத சொன்னீங்க. வானப்பிரஸ்தம், அது வந்து நான் எனது என்ற நிலையை விட்டு விடணும், இதான் இன்பமான ஒரு நிலை. அதுக்கு சன்னியாச நிலை என்று வரவேன்றது இல்ல, ஆசையை நம்ம வந்து அளவோட வச்சிடணும். ஆசைதான் அந்த அதோட அந்த ஆசையினால என்ன பண்ணும், அது கூட ஆசைப்படணுமா? எதுக்கு ஆசைப்படணுமா? நான் என்ற அந்த நிலையை விடணுன்றதுக்கு ஒரு அந்த வைராக்கி இருந்தாதான் அதையும் விட முடியும் இல்லையா? அழகா எடுத்து சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப பொருள் உணர்ந்து நீங்க சொல்லக்கூட நாங்களாம் அந்த கருத்தை உன்னிப்பா கவனிச்சோம். அதுக்கு ஒரு ஆசைப்படணும், அந்த ஆசையிலிருந்து நான் எனது என்ற நிலையை விடணும், அப்பதான் அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றது அந்த கருத்து சொன்னீங்க. அடுத்து சன்னியாச நிலை, நான் வேறு முருகன் வேறு இல்ல, உள்ளுக்குள்ள முருகப்பெருமான் இருக்கிறான்றது இந்த உணர்வு வரணும், அதான் சன்னியாச நிலை. 2 கலத்தல்னு சொல்றது அது இருவினை ஒப்பு வரணும் அப்படின்றதுனால அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது அடிப்புள் மேய்வதுன்னு சொன்னீங்க இல்லையா? என்னது அடிப்புள் மேய்து ஐயா சொன்னாரு, இதுல என்ன இருக்கு கருத்து அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு 8 சொன்னீங்க நினைக்கிறேன். ஆமா, 1 கேள்வி கேட்பது, அப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் கவனம், அதுக்கப்புறம் உள் நிறுத்த வேண்டும், அப்புறம் இயல்பு ஆய்வு, இயல்பான ஆய்வு 1, அப்புறம் எத்தனை இந்த மாதிரி ஒவ்வொன்றதுக்கும் அழகா எடுத்து சொன்னீங்க. மொத்தம் 8க்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி கேட்பது, அதாவது 7 படி நிலையில தான் 8ஆம் நிலைக்கு வரணும்ன்றத சொன்னீங்க. ஒரு கேள்வி கேட்கணும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுனா அது கேள்வி கேட்டாதான் அது பதில் கிடைக்கணும் இல்லையா? அதை கேட்க வேண்டும். அதை கேட்டுவது என்ன செய்யணும், அதனால இருக்கிற அந்த பலனை உணரணும், நம்ம ஆசையெல்லாம் விடணும். அந்த கேள்வி கேட்டா அது என்ன விஷயம் இருக்கு, எதை துறக்கணும், எதை பிடிக்கணும்ன்றத அது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே போகணும், அந்த ஒரு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம அது உள்ளுக்குள்ள நம்ம நினைத்து பார்க்கணும், ஒரு விஷயத்த அசைப்படணும், அதை கேட்டு அது உணர்வு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்த கவனத்துக்கு கொண்டு வரணும், நம்ம கேட்கறது மட்டும் விடாம அது என்ன நல்ல விஷயம் இருக்கா அது ஆய்ந்து பார்க்கணும்ன்றது நல்லா சொன்னீங்க. அது உள் நிறுத்த வேண்டும். ஒரு காலத்துல என்ன பண்ண மறந்து போயிடுவோம், அது திருப்பி அந்த விஷயத்திலேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும், அந்த விஷயம் தான் காரணம். அது உள்ள நிறுத்தி அது அப்படியே செயல்படணும்ன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 5, 6 இயல்பு ஆய்வு தான், ஆய்வு செய்ய வேண்டும். இந்த கேள்வி செல்வத்துல என்ன ஆராய வேண்டும், ஒவ்வொன்றையும் விஷயத்த ஆராய்ந்து செயல்பட நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படின்னா அந்த 5 வழியா தான் நம்ம அந்த 5 நல்ல வழியில உபயோகப்படுத்தணும், அதுக்கப்புறம் அந்த அனுபூதி நிலையை நமக்கு வரும்ன்றத அந்த கருத்து எடுத்து சொன்னீங்க. செம்பான் மகளின்ற ஒரு பாடல் எடுத்து ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆதிசேஷன் கதை நடுவுல வேற ஒரு கதையை வேற எடுத்து சொன்னீங்க. அமுதவள்ளி, சுந்தரவள்ளி, இது எத்தனை முறை கேட்டாலும் மறந்து போயிடும். ஆனாலும் நீங்க திருப்பி நம்ம சொன்னீங்கல்ல, அத பக்தி விஷயத்தை விட நம்ம திருப்பி கேட்கதான் மனசுல பதின்ற மாதிரி. அந்த ஆதிசேஷன் வந்து கனமா இருந்தாரு, இவரு பெருமாள் கனமா இருந்தாலும் ஆசிரியர் வெயிட் தாங்க முடியல,
அப்புறம் தான் அவர் என்ன சொன்ன, பெருமாளுடைய இந்த 2 கண்ணு இன்னைக்கு அந்த 2 சொட்டு தண்ணீர் வந்துன்னு சொன்னீங்கல்ல, அது இன்னைக்கு புது விஷயமா எங்களுக்கு கிடைச்சு. அமுதவள்ளி சுந்தரவள்ளி 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் நெற்றிக்கல்ல உதித்தாரு. இது மாதிரி பெருமாளுடைய நெற்றிக்கல்ல உதித்தவங்கன்றது அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. எந்த பொருள், அதான் மொத்தம் 8 பொருள் சொன்னீங்க இல்லையா? தன் வயத்தின் ஆதல், தூய உடம்பின் ஆதல், அடுத்தது இயற்கை உணவினன் ஆதல், முற்று உணர்தல், இயல்பாகிய பாசங்களை நீக்குதல், பேரொருள் உடைமை, முடிவு ஆற்றல் வேண்டும், வரம்பில் இன்பம் வேண்டும். அந்த 8க்கும் அழகான விளக்கம். தன் வயதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்றப்பட்டு எல்லாரும் அதான் சொல்றாங்க. நம்ம யாரு அப்படின்னு முதல்ல உணரணும். அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். தூய உடம்பு, நம்ம என்ன பொருள் வாங்கினா நம்ம என்ன செய்யணும்? தூய உடம்பு இருக்கணும். தூய்மையான உடம்புனா நம்ம என்ன நோய் இல்லாம இருக்கணும்ன்றது இல்ல. மத்தபடி இன்னும் ஒரு கருத்து அதுல இருக்கு. நம்ம சுத்தமா வாழணும், ஒழுக்கத்தோட வாழணும்ன்ற அந்த கருத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அடுத்து இயற்கை உணவு ஆதல், பஞ்சபூதங்களை அழிக்காம இருக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. நம்ம இயற்கையோட நட்போடு தான் இருக்கணும். அப்பதான் அந்த இயற்கை உணர்வினோட நம்ம வாழலாம். அது நல்ல ரொம்ப சிறந்த கருத்துங்க அது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி வாழ முடியலேன்னு வருத்தம் படுறோம் நம்ம. சிறப்புங்கய்யா. அடுத்தது முற்றும் உணர்தல், அன்பு, பக்தி, ஒருமை. அந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அழிந்து விடும். ஒரு போன வருடம் போன முற்காலத்துல இருந்திருக்கும், இந்த காலத்துல நம்ம அனுபவிக்கிறோம், அந்த எதிர்காலத்துல நமக்கு கிடைக்காம போயிடும். ஆனா அழிந்து விடும் என்ற அந்த உணர்வு வேணும். இந்த உடம்பு ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல அழிந்து போயிடும் அப்படின்னு அந்த தத்துவத்தை முற்று உணர். எது நிரந்தரம்? முருகப்பெருமானுடைய திருவடிதான் நிரந்தரம்ன்றத அந்த முற்று உணரணும் நம்ம. அடுத்ததாக இயல்பாகவே பாசங்களில் நீங்குது. பாசங்கள பந்த பாசங்களே இருக்கிறோம். ஆனா அது இயல்பாக நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கணும். அந்த பக்குவநிலையை எனக்கு வரணும் பெருமானே அப்படின்னு நினைச்சுன்னு இந்த இயல்பாகவே பாசங்களை நீங்கணும். பேரொரு உடைமை, அப்பா ரொம்ப சிறப்பு. மனிதர்களை பொருள் சம்பாதிக்கிறோம், அது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தான் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம அடுத்த தலைமுறை வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம அதை தாண்டி எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் சமமா பாவிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த எண்ணம் வரணும். அப்பதான் அந்த பேரொரு உடைமை அவ்வளவு சிறப்பு ஒரு கருத்து அதுல. அடுத்ததாக 7வது முடிவில் ஆற்றல் வேண்டும். கொடுக்கதான் என்னது ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம என்ன நல்லபடியா அதை கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு கொடுக்க ஒரு இன்பம் இருக்கும் அதுல. அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒழுக்கத்தோட நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. வரம்பில் இன்பம், முருகப்பெருமான் தான் எல்லாமே. நான் எனக்கு பார்க்கிறேன், முருகப்பெருமான் அருளால் தான் இது நடக்குது, இதான் இன்பம் தரக்கூடியது என்று அந்த 8வது வரைக்கும் விளக்கம். அதாவது என்னது இன்பம், என்னதுன்னா என்னது என்ற எண்ணத்தை தான் முதல்ல விடணும். இந்த எண்ணத்துல விட்டா நமக்கு எல்லாமே இது கிடைச்சிரும். நான் எனது என்ற அது 3மே சிந்திச்சு செயல்பட்டோம்னா எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவருள் தான். அந்த கல்வி ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்களே, ரொம்ப சிறப்புங்கய்யா. அந்த பாடல் 17வது பாடல நமக்கு கந்தர் அனுபதியில யாமோதி 2 வரி தான். இந்த 2 வரியும் அவ்வளவு அழகா கொடுத்தீங்க. யாமோதி கல்வி எவ்வறிவும் தாமே பெற வேலவர் தந்ததுனால். இந்த கல்வி எல்லாம் நமக்கு எல்லாம் செருக்குதான் வரும். இந்த செருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணும், எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கணும். அப்ப வேலவர் தந்ததுனால்தான் இந்த அறிவு, இந்த கல்வி, இந்த செல்வம், இந்த பொருள், புகழ் எல்லாம் யாரால வந்தது? முருகப்பெருமானுடைய திருவருள் தான். அந்த எண்ணம் நம்ம மனசுல வரணும் அப்படின்ற அந்த கருத்தை எடுத்து அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அது வள்ளி சொன்னீங்க இல்லையா? ஒரு உண்டிக்கல்ல வச்சு பறவையில சுடுவாங்க. அந்த பறவையெல்லாம் பறந்து போறதுக்கு அந்த கல்லுதான் முருகப்பெருமான்றது. அப்பா, அதெல்லாம் நினைச்சு போக்குள்ள ஒரு மனுஷன் புல்ல இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க. அந்த கல்லே கரைந்து போகும். வேலவர் தந்ததுனால அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக வீடு பேருதான். முருகனை பெற வேண்டும்னா என்ன செய்யணும்? வள்ளுவர் போல நம்ம எல்லாம் அறம்பொருள் இன்பம்லாம் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம உணர்ந்து வாழணும். அந்த உணர்ந்து வாழ்ந்தா முருகனுடைய அந்த அருள் நிலை கிடைக்கும்ன்றத அந்த உணர்ந்து வாழணும். அது எப்படி வரணும்னா இதெல்லாம் கடைபிடிச்சாதான் எனக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத. கெடுவாய் மனமே அந்த பாட்டு சொன்னீங்க. உன் மனமாகப்பட்டது கெட்டு மனது கெட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாய வாழ்க்கையில மனது போயிட்டே தான் இருக்கும். அந்த மாய வாழ்க்கையில இருந்து நம்ம மாறணும். வாப்பா கதி கேளு, இந்த விதமான நான் எனது என்ற விட்டுட்டு வந்தீனா முருகா குஹா என்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நிலை கண்டிப்பா வரும் அப்படின்றத. அந்த கெடுவாய் நெடு வேதனை, நம்ம என்னது பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை துன்பம் நம்ம விட்டு போகணும். அழகான விளக்கம். இந்த வேதனையில நம்ம 2 நாள் துன்பப்பட்டுட்டே இருப்போம். பிறப்போம், அடுத்த பிறவி வருவோம், இப்ப இறப்போம் பிறப்போம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிறவி விடுவாய் வினை யாவையும் நம்ம விட்டு தூழ்த்து பறந்து போயிடும் அப்படின்ற அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே. கதை ரொம்ப எப்பவுமே எல்லாரும் அந்த சொல்லி முடிக்கக்குள்ள அந்த கதை தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்க. உண்மைதான். எப்பயுமே ஒரு கதையை சொன்னா அந்த கதையை பிடிச்சுப்போம்.
அந்த கதையின் மூலமா ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த வாழைப்பழ கதையை அழகா எடுத்து சொன்னீங்க. முருக குரங்கு வந்து நாசம் பண்ணிடும், அந்த வாழைத்தவை சமர்ப்பணம் செய்யறாரு, பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யறாரு. அது வந்து அந்த கதையை பலரும் பல விதமா சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன விதம் சிறப்பா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த கதையை எத்தனை முறை கேட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வந்து உணர்ந்துதான் வாழணும். இந்த அருள் பெருமானுடைய அந்த கொடுக்க கொடுக்க அருள் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் அந்த அருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு வரணும். அந்த நிலையை பெறணும்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த அறம் பொருள் இன்பம் இருந்து அந்த முருகன் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த அதை எப்படி உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த நான் எனது என்ற பற்ற போக்கி இந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்ற அந்த கருத்து ரொம்ப அருமையான சிறப்பான ஒரு விளக்கங்கய்யா. சொல்ல முடியுது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு தலைப்பு தான் இருந்தாலும் நீங்க சொல்ற விதம் ரொம்ப அருமைங்கய்யா. மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நிறைய கருத்துக்கணும். இதுவரை 3வது முறையா ஐயாவுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க இந்த குடும்பத்துல. இந்த இவ்வளவு சீக்கிரத்துல 3 முறை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெருமானே வகுத்து கொடுக்குறாரு கூட இருக்கு. ஐயா கேட்டாரு, ஐயா அம்மா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க, வரட்டும்யா. நமக்கு நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருப்போம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அருளாளங்க தேடிட்டு இருப்போம். இப்ப தேடாமலே நமக்கு அந்த முருகன் அருள் புரிஞ்சிருக்காரு என்றுதான் நம்ம நினைக்கிறோம். நாங்க அந்த மாதிரி முருக பெருமானே வந்து உங்கள் மூலியமா எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உங்கள் திருவிடை தாமரை செடிமேல் சுட்டி வணங்கி இந்த அடியார்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அடியார் சார்பாகவும் அடியேன் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மீண்டும் வரணும் ஐயா. நிறைய உங்களோட மூலியமா நாங்க கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முறை என்னமா அடிக்கடி கூப்பிடுறீங்களேன்னு கூட நினைக்காம நீங்க வந்து இவ்வளவு அழகா பேசுறீங்களே, நாங்க கூப்பிடுவோம் வாங்க, இப்பதான் பரவாயில்ல வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நாங்க. ஆனா நீங்க கூப்பிடாமலே எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றி நன்றி. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியார் யாரும் போக வேண்டாம், உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். வான்மையில் வடாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கர் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மற்ற அடியார் யாராவது பேசணும் விருப்பம் இருந்தா பேச